புதிய தலைமுறை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். இந்த பாசுரத்தை ஆண்டாள் வைகுண்டத்தை மனதில் கொண்டு பாடியிருப்பார். ஆண்டாள் மார்கழி மாதத்தை ஒரு மாதமாக மட்டுமல்லாமல் ஒரு ஆன்மீக பயணமாக நமக்கு காட்டியிருப்பார். அந்த மார்கழி மாதத்தின் உச்ச நாள்தான் வைகுண்ட ஏகாதசி. இன்று வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. இந்த புனித வேளையில் திருப்பாவையின் பக்தி நெஞ்சத்தோடு வைகுண்ட ஏகாதசியின் தத்துவம், மரபு, விரத முறைகள், ஆலய வைபவங்கள் மற்றும் இன்றைய வாழ்க்கையோடு இந்த நாளுக்குள்ள ஆழமான தொடர்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது புதிய தலைமுறை. சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில், மதுரை தல்லாக்குளம் பெருமாள் கோயில், காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயில், காரைமடை அரங்கநாத சுவாமி கோயில், சேலம் கோட்டை பெருமாள் கோயில், புதுச்சேரி பெருமாள் கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் என்பன உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பை பார்க்க இருக்கிறோம். இதன் சிறப்பம்சங்கள் குறித்த பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் திருமிகு சுதா சேஷியன் மற்றும் திருமிகு சுமதி ஸ்ரீ ஆகியோரும் நம்மோடு இந்த நேரலையில் இணைந்துள்ளனர். விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். முதலாவதாக திருமிகு சுதா சேஷியன், நீங்க சொல்லுங்க, இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்வு அப்படிங்கிறதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு பாசுரத்தோட முன்மொழிய முடியுமா? ஏகாதசி இதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. முதல்ல அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ந காயத்ரியா பரம் மந்திரம், ந மாதுஹு பரம் தெய்வத்தம், ந காஷ்யாக பரம் தீர்த்தம், ந ஏகாதஷ்யா சமம் விரதம் என்பதுதான் இந்த ஸ்லோகம். இதில் பார்த்தீங்கன்னா அம்மாவை விட வேற தெய்வம் இல்லை. ந மாதுஹு பரம் தெய்வத்தம், ந காயத்ரியா பரம் மந்திரம், காயத்ரியை விட பெரிய மந்திரம் வேற எதுவும் இல்லை, காசியை விட பெரிய தீர்த்தம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ந ஏகாதஷ்யா சமம் விரதம், ஏகாதசிக்கு சமமான விரதமே இல்லை, இதை விட பெரியன்னு இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதமே இல்லை அப்படின்னு இந்த சுபாஷிதம் சொல்லும். இந்த ஏகாதசியில்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாமும் நம் பாவைக்கு செய்யும் இந்த விரதத்தை பற்றிய பெருமைகள் இருக்கின்றன. நீங்கள் பாசுரம்னு கேட்டீங்க. திருப்பாவையினுடைய 5வது பாசுரத்தை நினச்சி பார்க்கலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பு என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்னதைப் போல, இன்றைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி பெருநாளில் வாயினால் பாடி கையில் மலர்கள் கொண்டு தூயோமாய் வந்து அர்ச்சித்து மனதினால் சிந்திப்பதற்காக பக்தர்களெல்லாம் சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வைணவ திருத்தலங்களில் அந்த சொர்க்கவாசல் முன்னால் பக்தர்கள் காத்திருப்பதை பார்க்கிறோம். ஏகாதசம் என்று சொல்லும்போது 1ம் 10ம் கூடிய நாள், அதாவது 11வது நாள். அமாவாசையிலிருந்து 11, பௌர்ணமியிலிருந்து 11, இப்படி வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி என்று மாதத்திற்கு 2 ஏகாதசிகள் வரும். சில சமயங்களில் கூடுதலாக ஒரு ஏகாதசி வந்தால் வருடத்திற்கு 25 ஏகாதசிகள் வரும். பாத்ம புராணம் இந்த 25 ஏகாதசிகளுக்கும் பல்வேறு பெயர்களை குறிப்பிடுகிறது. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி, அதாவது வளர்பிறை ஏகாதசியாக இருக்கக்கூடிய இன்றைய இந்த சிறப்பு நாளுக்கு மோக்ஷதா ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி, பெரிய ஏகாதசி என்றெல்லாம் பல்வேறு பெயர்களை பத்ம புராணம் குறிப்பிடுகிறது. மோக்ஷத்தை தரக்கூடிய ஏகாதசி, அதனால் மோக்ஷதா. முக்தி தருவது முக்தி ஏகாதசி. முக்கோடி ஏகாதசி, முக்கோடி ஆண்டுகள், 3 கோடி ஆண்டுகள் பெருமாளை திருக்கோயிலில் சேவித்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியத்தை ஒரே ஒரு நாளில் தரக்கூடிய ஏகாதசி என்பதனால் இதற்கு முக்கோடி ஏகாதசி என்றும் பெயருண்டு.
பெரிய ஏகாதசி. இருக்கிற ஏகாதசிகளிலெல்லாம் இது பெரிய ஏகாதசி என்பதனால் இதை பெரிய ஏகாதசி என்று அழைக்கிறோம். இந்த பெரிய ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக மக்களெல்லாம் அந்த சொர்க்கவாசலுக்கு முன்னால் அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் குழுமி இருப்பதை நாம் இப்போது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் பாருங்கள், தலையாக மட்டுமே தெரிகின்றன. எல்லோரும் அந்த சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வைணவ திருத்தலங்களில் வடக்கு பிராகாரத்தில் ஒரு பெரிய வாசல் இருக்கும். மற்ற நாள்களில் இந்த வாசல் மூடித்தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு மாத்திரம் 2 கதவுகளையும் திறப்பார்கள். அதைத்தான் சொர்க்கவாசல் திறப்பு என்று சொல்கிறோம். அப்படி சொர்க்கவாசல் திறந்தவுடன் பெருமாள் உள்ளே இருந்து வெளியில் எழுந்தருளுவார். பெருமாளை சேவிக்க வேண்டும். பாருங்கள், அந்த வாசல் திறந்தவுடன் உள்ளுக்குள்ளே அங்கே தயாராக காத்து கொண்டிருக்கிற பெருமாள் சேவை சாதிப்பதற்காக அவரை சேவிக்க வேண்டும் என்றுதான் மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன சிறப்பு இந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு என்று கேட்கலாம். அதற்கு ஒரு கதை உண்டு, சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு முறை பிரளயம், ஊழிப்பிரளயம் என்று சொல்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு ஊழிப்பிரளய காலம் நிறைவடைந்து மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பமானது. சிருஷ்டி செய்கிறோம் என்கிற பெருமிதத்தில், கர்வத்தில் இருந்தார் பிரம்மா. அவர்தானே சிருஷ்டி செய்பவர். 4 தலைகளை கொண்ட பிரம்மாவுக்கு ஏகத்திற்கும் பெருமை. நான் தான் சிருஷ்டி செய்கிறேன், என்னை விட்டால் யார் என்கிற மதர்ப்பில் இருந்தார். அவருடைய மதர்ப்பை அடக்க வேண்டும் என்று திட்டம் போட்டார் மகாவிஷ்ணு. உடனே என்ன செய்தார், மகாவிஷ்ணுவின் காதுகளிலிருந்து 2 அரக்கர்கள், ஒவ்வொரு காதிலே இருந்தும் ஒரு அரக்கன் என்று 2 அரக்கர்கள் வெளிப்பட்டார்கள். ஒருவனுக்கு லோகன் என்று பெயர், இன்னொருவனுக்கு கண்டகன் என்று பெயர். லோகம் என்பது இந்த உலகம், லௌகீகமாக மெட்டீரியலிஸ்டிக் என்று சொல்கிறோமே, அப்படி சின்ன சின்ன பொருட்கள் மீது பற்று கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் லோக்கர்கள். அந்த லோக்கர்களின் ரெப்ரசன்டேட்டிவாக ஒரு லோக்கன், அவன் அசுரனாக தோன்றினான். இன்னொரு காதிலே இருந்து கண்டகன். கண்டகம் என்றால் முள் என்ற அர்த்தம். எல்லாமே முள்ளாக குத்துகிறது என்றால் மற்றவர்களை குத்தக்கூடிய அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவன். இப்படி இந்த 2 அசுரர்களும் வந்து பிரம்மாவை பயமுறுத்தினார்கள். பிரம்மாவை வேலை செய்யவே விடவில்லை. பிரம்மா தடுமாறி போனார். பிரம்மாவின் கர்வம் அடங்கியது. 2 பேரும் பிரம்மாவின் கர்வத்தை அடக்கிவிட்டு பெருமாள் முன்னால் போய் நின்றார்கள். பெருமாள் உடனே அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்கு என்ன வர வேண்டும்? ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? உடனே 2 பேரும் வினோதமான ஒரு வரத்தை கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? பெருமாள் எங்களோடு சண்டை போட வேண்டும் என்றார்கள். பெருமாள் உடனே அதற்கு ஒத்துக்கொண்டார். சரி, சண்டை தானே போட வேண்டும், போடுகிறேன் என்று சண்டை போட்டார். அப்படி சண்டை போட்டு அவர்களை இந்த அண்டத்தினுடைய உத்தர வாசல் வழியாக வைகுண்டத்திற்கு அனுப்பினார். நீங்கள் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தால், 7 14 லோகம் என்று சொல்கிறோமே, அதை ஒரு பெரிய உருண்டை, உலக உருண்டை மாதிரி இந்த அண்டத்தின் உருண்டை என்று வைத்துக்கொள்வோம். அந்த அண்டத்திற்கு அப்பால் இருப்பதுதான் பரமபதம் என்கிற வைகுண்டம். இந்த அண்டத்தின் மேல் பகுதியில் ஒரு வாசல் இருந்தால் அந்த வாசல் வழியாக போபவர்கள் பரமபதத்திற்கு போய் சேருவார்கள். அவர்கள் 2 பேரையும் அந்த வாசல் வழியாக அனுப்பி வைத்தார். அவர்கள் அப்போது இன்னொரு வரம் கேட்டார்கள். யாரெல்லாம் எங்களைப் போல இந்த உத்தரவாசல் வழியாக வெளியேறுகிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் நிரந்தரமாக வைகுண்டத்தில் பரமபதத்தில் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும். பெருமாளும் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறுகிற விதத்தில்தான் மார்கழி மாதத்தில் உத்தரவாசல் வழியாக, பெருமாளே உத்தரவாசல் வழியாக, வடக்கு வாசல் வழியாக வெளியில் வந்து நமக்கு சேவை சாதிக்கிறார். அதை காட்டுவதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி என்கிற இந்த பெரிய நிகழ்ச்சி. ஒரு பாசுரத்தோட தொடங்கி மிக தெளிவாக விளக்கினீர்கள். அடுத்ததாக திருமிகு சுமதி ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க, வருடம் முழுக்க ஏகாதசி விரதங்கள் வந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்துல வர்ற இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வைணவ மரபு கொடுக்கிற தனி சிறப்பு என்ன? இந்த நாளுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் எதனால கொடுக்கப்படுது அப்படின்னு விளக்கி கூற முடியுமா? மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்றார். இந்த மார்கழி மாதத்தில் நாம் பாவை நோன்பு நோற்பது, திருப்பாவை திருவம்பாவை படிப்பது, நீங்கள் சொன்ன அந்த வைணவ மரபுப்படி நாம் இறைவனை வழிபடுவது, இதெல்லாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நமக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு வருடம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள். அத உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. தட்சிணாயனத்தினுடைய இறுதி பகுதி உத்தராயணம் தொடங்க போகுது. அப்போ இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் தேவர்களே இறைவனை வழிபாடு செய்கிற காரணத்தால் நாமும் வழிபாடு செய்தால் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதால் தான் மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கு வச்சாங்க. அதனாலதான் மார்கழி மாதத்துல எந்த ஒரு சுப காரியமும் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம மக்கள் போற போக்குல மார்கழி மாதம் பீடை மாதம்னு மாத்திட்டாங்க. அது பீடை மாதம் கிடையாது, பீடு மாதம். பெருமைக்குரிய மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஏகாதசி எந்த அளவிற்கு சிறப்புக்குரியது என்றால், கிருஷ்ண பரமாத்மா தான் யாரையெல்லாம் வணங்குவேன் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்றார். நாம தான் கிருஷ்ணரை வணங்குவோம். ஆனா கிருஷ்ணர் யாரையெல்லாம் வணங்குவார் அப்படின்னா, சதாபிஷேகம் கண்டவர்கள், யாரெல்லாம் 1000 பிறை பார்த்தவர்களோ அவர்களை கிருஷ்ண பரமாத்மா வணங்குகிறார். யாரெல்லாம் நித்திய அன்னதானம் செய்கிறார்களோ அவர்களை கிருஷ்ண பரமாத்மா வணங்குகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய கிருஷ்ணர் சொல்கிறார், யார் ஒருவர் முறையாக ஏகாதசி விரதம் இருக்கிறார்களோ அவர்களை நான் வணங்குவேன். அப்போ ஏகாதசி விரதம் இருப்பவர்களை கிருஷ்ண பரமாத்மாவே வணங்குகிறார் என்பதுதான் ஏகாதசி விரதத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதுவும் இந்த மார்கழி மாதத்துல 2 ஏகாதசி வரும். தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசின்னு பேர். வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. எல்லா பெருமாள் கோவில்களும் பரமபத வாசல் என்கிற வடக்கு வாசல் திறக்கப்படுகிற அந்த நேரத்தில் பக்தர்கள் அந்த பரமபத வாசலை கடக்கிற போது அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்கிற காரணத்தால் தான் பெருமாள் கோவில்களில் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்றைக்கு காலையிலே சகோதரி அவர்கள் சொன்னது போல யார் ஒருவர் இந்த வைகுந்த வாசல் வழியாக வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி கடைபிடிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீரங்கத்துல ஏன் இவ்வளவு விசேஷம்? பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது மிக மிக விசேஷம். அதுவும் ஸ்ரீரங்கத்துல ஏன் விசேஷம் அப்படின்னா, கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வரார். திருமங்கையாழ்வாரினுடைய ஜென்ம நட்சத்திரம், அவர் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர். அன்றைக்கு வந்து திருவரங்கத்திற்கு வந்து பெருமாளை சேவித்தவர் தன்னுடைய பாசுரங்களை எல்லாம் பாடுகிறார். திருநெடுந்தாண்டகம் பாடுகிறார். அந்த பாசுரங்களால் மகிழ்ந்து போன பெருமாள், நம் பெருமாள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு நம் பெருமாள்னு பேரு. அவர் நம் பெருமாள். ஏன்? குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவருடைய விக்கிரகத்தை மறைத்து வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மீண்டும் அந்த விக்கிரகத்தை கண்டுபிடித்து எடுத்தபோது இது அவர்தானா என்று உறுதி செய்து கொள்வதற்காக பலரும் முயற்சி செய்தார்கள். கண் பார்வையற்ற ஒரு சலவை தொழிலாளி அந்த விக்கிரகத்தை தொட்டு பார்த்துட்டு, ஆம் இவர் நம் பெருமாள் தான் என்று சொன்ன காரணத்தால் அவருக்கு பெயர் நம் பெருமாள். அந்த பெருமாள் கேட்டாரு திருமங்கை ஆழ்வார்ட்ட, உனக்கு என்ன வேணும் கேளு. அவருடைய மனசு பாருங்க. திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட சொல்றார், பெருமாளே இவ்வளவு நாளா நீங்க வடமொழி பாடல்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களை கேட்க வேண்டும். என்னோட பாசுரத்தை கேட்கணும்னு அவர் வரம் கேட்கல, நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை கேட்க வேண்டும் என்று கேட்டார் திருமங்கையாழ்வார். ஏன் நம்மாழ்வாருக்கு இவ்வளவு சிறப்பு தெரியுமா? இப்ப திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில்ல சொர்க்கவாசல் திறப்புக்கு முன்னாடி கதவுக்கு இந்த பக்கம் நம்மாழ்வார் தான் இருப்பார், அந்த பக்கம் பெருமாள் காத்துக்கிட்டு இருப்பார்.
ஏன் நம்மாழ்வாருக்கு இவ்வளவு சிறப்புனா, கலிகாலம் தொடங்கிய போது வைகுந்த வாசலுக்கு 2 காவலாளர்கள் உண்டு. ஜெயன், விஜயன்னு பேரு. அவங்க என்ன பண்ணாங்க, வைகுந்த வாசல் கதவை இழுத்து மூடிட்டாங்க. பெருமாள் கேட்கிறார், ஏன் கதவை இழுத்து மூடுறீங்க? கலிகாலம் தொடங்கிருச்சு சாமி, இனிமே யாரும் இந்த வைகுந்தத்திற்கு வரமாட்டார்கள். நல்லவங்களா இருந்தா தானே வர முடியும். அதனால் வைகுந்த வாசலுக்கு வேலையே இல்லை என்று ஜெயினும் விஜயனும் சொன்னபோது பெருமாள் சொன்னாராம், இல்லை, நம்மாழ்வார் அவதரிப்பார். நம்மாழ்வார் இந்த வைகுந்த வாசல் வழியாக வருவார். அந்த நம்மாழ்வாரை பின்பற்றி பலரும் கலிகாலத்திலும் இந்த வைகுந்த வாசல், பரமபதல் வாசல் வழியாக வருவார்கள் என்று பெருமாள் சொன்ன பெருமை நம்மாழ்வார்க்கு உண்டு. அவருடைய பாசுரங்களை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் விரும்பி கேட்க வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் கோரிக்கை வைக்க பெருமாள் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவர் ஆழ்வார் திருநகரிக்கு திருமங்கையாழ்வார் வந்து நம்மாழ்வாரை எழுந்தருள செய்து மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் நம்மாழ்வாரின் பாசுரங்களை எல்லாம் படிக்கிற ஒரு பழக்கத்தை அவர் ஏற்படுத்தினார். அதுக்கு ராப்பத்துன்னு பேர். ஏன்னா இரவு நேரங்களில் படிக்கக்கூடிய பாசுரங்கள் அப்படின்றதுனால. திருமங்கையாழ்வாரின் காலத்திற்கு பிறகு இந்த வழக்கத்திலே ஒரு தொய்வு வந்தது. ஏன்னா எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. எப்போவுமே ஒருத்தர் இருந்தாருன்னா எல்லாமே சரியாக நடக்கும். அவர் இல்லைன்னா யார் எடுத்து பண்ணுறது? திருமங்கையாழ்வாரினுடைய காலத்திற்கு பிறகு இந்த வழக்கத்தில் ஒரு தொய்வு வந்தது. பல வருடங்கள் கழித்து நாதமுனிகள் காட்டு மன்னார் கோவிலுக்கு வரார். அவர் அங்கே ஒரு பாசுரத்தை கேட்கிறார். ரொம்ப நல்லா இருக்கே, இது என்ன, மீதி பாடல்கள்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்மாழ்வார் பாசுரம், எங்களுக்கு இந்த 10-11 பாட்டு மட்டும்தான் தெரியும். அவர் நாதமுனிகள் அவர்கள் பிரபந்தங்களை தேடி போகிறார். மதுரகவி ஆழ்வாருடைய சீடர் சொன்னார், இவற்றை நீங்கள் 12,000 முறை நீங்கள் சொன்னால், பாராயணம் செய்தால் நம்மாழ்வார் அருளால் எல்லா பாசுரங்களும் கிடைக்கும். நாதமுனிகள் தான் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு தொகுத்து கொடுத்தவர். நாதமுனிகள் அந்த பிரபந்தங்களை எல்லாம் நமக்காக தொகுத்து ஸ்ரீரங்கத்தில் திருமங்கையாழ்வார் காலத்திற்கு பிறகு தொய்வு ஏற்பட்ட அந்த வழக்கத்தை மீண்டும் ஏற்படுத்தினார். அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் 10 நாட்கள் நம்மாழ்வார் பாடல்கள் தவிர மற்ற ஆழ்வார்களின் பாடல்களை பாடுவார்கள். அதற்கு பகல் 10ன்னு பேரு. வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு 10 நாட்கள் இந்த நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை எல்லாம் பாடுவார்கள். இதற்கு ராப்பத்துன்னு பேரு. இதுல தான் திருமங்கை மன்னன் வேடுபரி வரும், நம்மாழ்வார் மோட்சம் வரும், இயற்பா சாற்று முறை வரும். இப்படி திருமங்கை ஆழ்வார் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு பிறகு நாதமுனிகள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு இப்படி வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி பகல் 10 ராப்பத்து என்று பாசுரங்கள் படிக்கக்கூடிய வழக்கம் வந்தது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதிலும் விரதங்களில் யார் ஒருவர் ஏகாதசியை கடைபிடிக்கிறார்களோ அவர்களை நான் வணங்குவேன் என்கிறார். அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை வைகுண்ட ஏகாதசி என்பது நிறைய நற்பலன்களை தரக்கூடியது. ஸ்ரீரங்கத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை பகல் 10 ராப்பத்து அப்படிங்கிற சேவை இருவேறு நிகழ்வுகளாக பிரித்து கொண்டாடப்படுறதுக்கு என்ன காரணம்? கிட்டத்தட்ட ஓராண்டு மக்கள் காத்திருந்து இந்த நிகழ்வுகளை ஆர்வமோடு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு குறிப்பிட முடியும்? இந்த உற்சவத்துக்கே அத்தியன உற்சவம்னு பேர். கொஞ்ச நேரம் முன்னால் சகோதரி அதை பற்றி ஒரு தெளிவு சொன்னாங்க. ஆரம்பத்தில் நம்மாழ்வார் மீது மிகுந்த பிரேமையும் மிகுந்த பக்தியும் கொண்ட திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை ஸ்ரீரங்கம் பெருமாள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் பெருமாளிடத்தில் விண்ணப்பித்து கொண்டார். பெருமாளும் அதற்கு ஒத்துக்கொள்ள ஆழ்வார் திருநகரியிலேருந்து நம்மாழ்வாரை எழுந்தருளச் செய்து நம்மாழ்வார் முன்னிலையிலேயே நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் அங்கே எல்லாராலும் ஓத பெற்றன. இதுக்கு தான் ராப்பத்துன்னு பேர். இந்த ராப்பத்து காலம் காலமாக நடந்தது திருமங்கை ஆழ்வார் காலத்திலிருந்து. 10 நாட்கள் ராப்பத்துங்கிறதுல பெயரே நாம் புரிந்து கொள்ளலாம். மாலை நேரத்தில் லேட் ஈவினிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாலை நேரத்தினுடைய பிற்பகுதியில் தொடங்கி இரவெல்லாம் படிப்பார்கள். எனவே இதற்கு ராப்பத்துன்னு பேர். 10 நாட்கள் இது நடைபெற்றது.
இது மிகப்பெரிய உற்சவமாக கொண்டாடப்பட்டது. இதற்கு அத்தியன உற்சவம் என்று பெயர் கொடுத்தார்கள். ஆனால் காலப்போக்கில் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னர் அது வழக்கொழிந்து போயிற்று. இதற்கு பின்னர் நாதமுனிகள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் வருகிறார். அவர்தான் தேடி கண்டுபிடித்து, அதுவும் எப்படி தேடுகிறார்? சகோதரி சொன்னது போல கண்ணினுன் சிறுத்தாம்பு அப்படின்னு மதுரகவி ஆழ்வாருடைய பாசுரம். அவர் போய் ஆழ்வார் திருநகரியில் தேடும்போது அங்கே இருக்கக்கூடிய பராங்குசதாசர், அவர் மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர். அவர் சொல்கிறார், எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் இந்த பாசுரத்தை சேவிப்பது உண்டு. ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 12,000 முறை யார் போய் இதை நம்மாழ்வாருடைய திருமுன்னால் சேவிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மாழ்வாரே எழுந்தருளி பாசுரங்களை எல்லாம் தருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் யாரும் இதை செய்ததில்லை. எனவே நாதமுனிகள் போகிறார். போய் நின்று 12,000 முறை அதை உருப்போட்டு சேவிக்க நம்மாழ்வார் நேரடியாக எழுந்தருளி தம்முடைய பாசுரங்களை எல்லாம் உபதேசிக்கிறார். அது மாத்திரமில்லை, வழக்கொழிந்து போயிருந்த மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களையும் உபதேசிக்கிறார். இப்படி மொத்தமாக நாதமுனிகளுக்கு ஏறத்தாழ 3667 பாசுரங்கள் கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் மீண்டும் எப்படி திருமங்கை ஆழ்வார் அப்போ உற்சவம் வைத்திருந்தாரோ அதே மாதிரி வைக்க வேண்டும் என்று நாதமுனிகள் ஆசைப்படுகிறார். காட்டுமன்னார் கோயில் மன்னனார் அப்படிங்கிற அந்த பெருமாளும் அவருக்கு கனவுல தோன்றி இதை செய்ய வேண்டும்னு சொல்ல ஸ்ரீரங்கத்தில் மறுபடியும் அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அப்படி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ராப்பத்து நம்மாழ்வாருடைய பாசுரங்கள், ஏன் மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களையும் பெருமாள் கேட்கக்கூடாதுங்கிற ஆசை வர ராப்பத்துக்கு முன்னால் 10 நாட்கள் பகல் 10. அப்போ இப்போ கணக்கில் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் அமாவாசை அன்றைக்கு இரவு திருநெடுந்தாண்டகம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய அந்த பாசுரங்கள் சேவையாகும். அதுக்கப்புறம் ஒரு 10 நாட்கள் அத்தியன உற்சவம் அன்னையோடு ஆரம்பிக்கும். பிரதமையிலேருந்து தசமி வரைக்கும் பகல் 10 நடக்கும். தசமிக்கு அடுத்த நாள் ஏகாதசி தான் நாம் இன்னைக்கு இருக்கிற நாள். இன்னைக்கு ஆரம்பித்து ராப்பத்து ஒரு 10 நாட்கள் பஞ்சமி வரைக்கும் நடக்கும். இந்த 2 உற்சவத்துக்கும் நடுவில் பகல் 10க்கும் ராப்பத்துக்கும் நடுநாயகமாக இருப்பது வைகுண்ட ஏகாதசி. அதனால தான் அத்தியன உற்சவமாக, அதுவும் ஆழ்வார் திருநகரியிலேந்து பெருமாள் நம்மாழ்வார் எழுந்தருளி பெருமாளுக்கு முன்னால் சேவையாகக்கூடிய இந்த உற்சவத்திற்காக 1 வருஷ காலம் மக்கள் காத்திருக்கிறார்கள். அதில் இன்னொரு விசேஷமும் உண்டு. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம், கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு தான் திருமங்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். அன்னைக்கு ஆரம்பித்து தை மாதம் ஹஸ்தம் வரைக்கும் வீடுகளில் யாரும் பிரபந்த பாசுரங்களை சேவிக்க மாட்டார்கள். இதற்கு அனத்தியன காலம்னே பேர். அந்த சமயத்தில் வீடுகளில் இல்லை தனியாக இருக்கக்கூடிய இடங்களில் பண்ண மாட்டார்கள். கோவிலில் மாத்திரம்தான் இந்த அத்தியன உற்சவம் நடக்கும். கோவிலில் நடக்கக்கூடிய விசேஷமான உற்சவங்கிறதுனால தான் மக்கள் இதற்காக ஓராண்டு காலம் காத்திருக்கிறார்கள். இந்த உற்சவத்தினுடைய நடுவாக இருப்பது, இந்த உற்சவத்திற்கே மோக்ஷோத்சவம், வைகுண்டோத்சவம் அப்படின்னெல்லாம் பெயர்கள் உண்டு. இந்த உற்சவத்தில் கொஞ்சம் பங்கேற்றால் கூட எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்பதாக ஒரு நம்பிக்கை. அந்த அத்தியன உற்சவத்தின் நடுநாயகமாக இருக்கிற வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில்தான் இதோ அந்த சொர்க்கவாசல் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மாழ்வாருக்கு பக்கத்திலேயே எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்மாழ்வாரும் பெருமாளை சேவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். பகல் 10 ராப்பத்து சேவை என்ன அப்படிங்கிறது தொடர்பாக விளக்கி சொன்னீங்க. அடுத்ததாக திருமிகு சுமதி ஸ்ரீ, முன்னதாக நம்ம செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தாரு 4:30 மணிக்கு பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்கவாசல் திறக்க இருக்கு அப்படின்னு. திருவல்லிக்கேணி கோயிலோட வரலாற்று சிறப்பு என்ன அப்படிங்கிறத சற்றே நினைவு கூற முடியுமா? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு காண்பதற்காக பக்தர்கள் அங்கே குவிந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மாழ்வார் அந்த பரமபத வாசல் திறக்கப்படுவதற்காக காத்திருப்பதையும் பார்க்கிறோம். கதவிற்கு அந்த பக்கமாக பெருமாள் நாச்சிமாரோடு இருக்கிறார். சொர்க்கவாசல் திறக்கும் போது இந்த எதிர் சேவை செய்வார் நம்மாழ்வார். அதற்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு குடும்ப கோவில்னே பேர். ஏன்னா அங்கே பெருமாள் குடும்பத்தோடு இருப்பார், ருக்மணியோடு இருப்பார், அண்ணன் பலராமனோடு இருப்பார்,
சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு விட்டது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் பரமபத வாசல் திறக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்மாழ்வார் எதிர் சேவையோடு பரமபத வாசல் திறக்கப்பட்டு நாச்சிமாரோடு அங்கே பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து சேலத்தில் உள்ள கோட்டை பெருமாள் கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு பக்தர்கள் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை காண கண்கொள்ளா காட்சியாக கண்டு வருகின்றனர். அதனை நாம் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சேலத்தில் உள்ள கோட்டை பெருமாள் கோயிலிலும் தற்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம்.
தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. திருவல்லிக்கேணியை தொடர்ந்து சேலத்தில் அமைந்துள்ள கோட்டை பெருமாள் கோயிலிலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ரங்கநாதர் கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கிறது. பக்தர்கள் கடுமையான விரதமிருந்து இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை காண காத்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலின் சொர்க்கவாசல் திறக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் உள்ள வைணவ தலங்களில் இந்த சொர்க்கவாசு திறப்பு நிகழ்வை கொண்டாடுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் பக்தர்களுக்காக பரவலாக செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வைணவ தலங்களில் தற்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு வருகிறது. தற்போது காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயிலின் சொர்க்கவாசலும் இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்பட உள்ளது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் மற்றும் சேலத்தில் அமைந்துள்ள கோட்டை பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல்கள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கிறது. முன்னதாக திருமிகு சுமதி ஸ்ரீ அவர்கள் திருவல்லிக்கேணியின் சிறப்புகள் குறித்து நீங்க குறிப்பிட்டீங்க. அங்க இப்ப சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் காட்சி தருகிறார். சிறப்புகளை நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் நாச்சிமாரோடு நம்மாழ்வாருக்கு முன்னால் அந்த பரமபத வாசல் வழியாக வந்ததை நாம் புதிய தலைமுறையிலே தரிசனம் செய்தோம். அந்த கோவிலுக்கு குடும்ப கோவில்னே பேரு. குடும்பமா இருப்பார் அங்க பெருமாள் இருப்பார், ருக்மணி இருப்பார், அண்ணன் பலராமன் இருப்பார், மகன் பிரத்யும்னன் இருப்பார், பேரன் அனிருத்தன் இருப்பார். குடும்பமாக இருக்கக்கூடிய பெருமாள், மீசையோடு இருக்கக்கூடிய பெருமாள், போர்க்களத்தில் அர்ஜுனன் மீது அம்புகள் படாமல் காத்து நின்றதால் முகத்தில் அந்த வடுக்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ரொம்ப அழகா ஆழ்வார் பாடினார். வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுந்தும் கோதையில் கனியை நந்தனார் களிச்சை குவளையத்தோர் தொழுது ஏத்தும் ஆதியை அமுதை என்னை ஆள்வுடை அப்பனை ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று அந்த பெருமாளை ஆழ்வார் அனுபவித்து பாடினார். அந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்ட அந்த காட்சியை புதிய தலைமுறை மூலம் பார்த்தோம். அடுத்து ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பதற்காக, அதை பார்ப்பதற்காக நாம் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவரங்கம்னு சொல்றோமே, ஸ்ரீரங்கம்னு சொல்றோமே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அரங்கம் அப்படின்னா 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதின்னு அர்த்தம். இந்த ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவில் இருக்கும். 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு தான் அரங்கம்னு பேரு. காவிரி ஆறு பாயக்கூடிய வழித்தடத்தில் இப்படி 5 அரங்கங்கள் உண்டு. இதற்கு பஞ்சரங்க தலங்கள்னு பேரு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம், திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர் கோவிலடியில இருக்கக்கூடிய அப்பாளரங்கம், குடந்தையிலே இருக்கக்கூடிய குடந்தை சாரங்கபாணி கோவில், மயிலாடுதுறையிலே இருக்கக்கூடிய பரிமல ரங்கநாதர் கோயில், திரு இந்தலூர், இப்படி காவிரி ஆற்றின் வழித்தடத்தில் 5 அரங்கங்கள் உண்டு. அதற்கு பஞ்சரங்க தலங்கள்னு பேர். அதிலே ஒன்றுதான் ஸ்ரீரங்கம். இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்புக்காக பெருமாளை பார்க்க நாம் காத்திருக்கிறோமே. பாண்டியன் கொண்டையோடு வருவர், கிளி மாலை அணிந்திருப்பார், ரத்னாங்கி சேவை சாதிப்பார். நேற்று அந்த பெருமாள் எப்படி வந்தார் தெரியுமா? மோகினி அலங்காரத்தில் வந்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள்
பகல் 10 நாள் மோகினி அலங்காரத்தில் வந்தார். நேற்று பார்த்தோம் நாம. நல்ல வெண் பட்டாடை உடுத்தி மோகினி அலங்காரத்தில் வந்தார். நாச்சியார் குளத்தில் வந்தார். ஏன் தெரியுமா? ரொம்ப அழகாக அதற்கு ஒரு கதை உண்டு. பராசர பட்டர் தினமும் வருவார் ஸ்ரீரங்கத்துக்கு. தாயாரை மட்டும் கும்பிடுவார், பெருமாளை கும்பிட மாட்டார். பெருமாள் அவர் காருண்யம் மிக்கவர். அவரை கேட்டாரு, என்னப்பா தாயாருக்கு மட்டும்தான் உன்னுடைய பக்தியா, எனக்கு இல்லையா? பராசர பட்டர் சொன்னார், இல்லை, என்னோட பக்தி முழுக்க தாயாருக்கு தான், உங்களுக்கு இல்லை. தெய்வங்கள் நமக்கு எப்படியெல்லாம் கற்றுக் கொடுக்குன்னு பாருங்கள். இப்போ யாராவது நம்மக்கிட்ட பேசலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குலாம் எவ்வளோ ஈகோ வரும். ஏன் அவங்க பேச மாட்டாங்களா, நான் போய் பேசணுமா அப்படின்னு. தெய்வம் இந்த அண்ட சராசரங்களை காக்கிற அந்த பெருமாள் அவர் பராசர பட்டரின் அன்பை பெறுவதற்காக தாயார் மாதிரி வேஷம் போட்டுட்டு நின்னாராம். பராசர பட்டர் வந்தார். வழக்கம் போல வந்து தாயாரை தரிசனம் பண்ணுவதற்காக இப்படி பாதாதி கேசமாக பார்த்து கொண்டே வந்தவர் கண்களை பார்த்தவுடன் கண்டுபிடிச்சிட்டார், இது என் தாயாரின் கண்கள் இல்லை. ஏன்? அவருடைய கண்களில் காருண்யம் இருக்கும். பெருமாளுடைய கண்ணில் ஒரு கண்ணில் கருணை பக்தர்களுக்காக, ஒரு கண்ணில் கோபம் எதிரிகளுக்காக. அதனால தான் ஆண்டாள் கதிர் மதியம் போல் முகத்தான். ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். இப்போ பராசர பட்டர் கண்டுபிடிச்சிட்டு பெருமாளே, இந்த பக்தனுடைய அன்பை பெறுவதற்காகவா நீ தாயாரை போல வேடம் போட்டு கொண்டு வந்தாய் என்று கேட்க, அதன்படி இந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு முதல் நாள் 10ஆம் நாள் மோகினி அலங்காரத்திலே பெருமாள் சேவை சாதிப்பார். இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீரங்கத்திலே நாம் சொர்க்கவாசல் கடக்கிற போது ரத்னாங்கி சேவையில் பெருமாள் வருவதை நாம் பார்க்கலாம். அந்த கதிக்கு என்ன பேர் அப்படின்னா, சீர்பாதம் தாங்கிகள் பெருமாளை சுமந்து கொண்டு வருகிற போது 4 விதமான நடைகளை நடப்பார்கள். இதற்கு சதுர்கதி அப்படின்னு பேர். முறையாக பயிற்சி எடுத்து அதே மாதிரி அவங்க நடந்து காட்டுவாங்க. இந்த சொர்க்கவாசல் திறக்கிற வரைக்கும் மெதுவா வருவார் பெருமாள், ஆடி ஆடி மெதுவா வருவார். இந்த சொர்க்கவாசலை கடந்த பிறகு சிம்ம கதியில வருவார். குகையிலிருந்து சிங்கம் வெளியே வந்த உடனே அந்த சிங்கம் எப்படி ஒரு கர்ஜனையோட கம்பீரமா வருமோ அது மாதிரி வருவார். அதற்கு சிம்ம கதின்னு பேரு. திரும்பி போகும்போது சர்ப்பம் புற்றுக்குள் போவது போல போவார். அதற்கு சர்பகதி என்று பெயர். படிகளில் ஏறுகிற போது அதற்கு கஜகதி என்று பெயர். ரிஷபகதி என்று ஒன்று உண்டு. இப்படி 4 விதமான ஒய்யார நடைகளில் பெருமாளை சீர்பாதம் தூக்கிகள் அழைத்து கொண்டு வருவார்கள். முறையாக பயிற்சி எடுத்து அவர்கள் நடந்து வருவார்கள். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் மட்டுமல்லாது சேலத்திலே இருக்கக்கூடிய கோட்டை பெருமாள் கோவிலையும் நாம் புதிய தலைமுறை மூலமாக நாம் தரிசனம் செய்தோம். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அழகிரிநாத சுவாமின்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய தாயாருக்கு அழகிய வள்ளி, சுந்தரவல்லின்னு பேர். பிருகு முனிவர் வளர்த்த மகாலட்சுமி தாயார் அவர். இப்படி தமிழ்நாடு முழுக்க வைணவ தலங்களில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு விழாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிய தலைமுறை மூலமாக. திருவல்லிக்கேணியில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு விட்டது. சேலம் கோட்டை பெருமாள் கோவிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பதற்காக நாம் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். திருவல்லிக்கேணியோட சிறப்புகளை குறிப்பிட்டு மேலும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினீங்க. தொடர்ந்து திருமிகு சுதா சேஷியன், நீங்க சொல்லுங்க, இவ்வளவு விடியற் காலையில கடுமையான விரதம் இருந்து ஒவ்வொரு கோயிலா இப்ப சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் பக்தர்கள் மத்தியில பரவலாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி நேர்ல சென்று இந்த சொர்க்கவாசல் திறப்பை பார்க்கறதன் மூலமா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க? இப்போ ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்து கொண்டிருக்கோம். அந்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் படிப்படியாக என்னென்ன நிகழ்ச்சின்னு பார்த்தோம்னா நீங்கள் கேட்டதுக்கான பதில் நமக்கு கிடைக்கும். சொர்க்கவாசல் இன்னும் திறக்கப்படவில்லை. கோயில் என்று அழைக்கப்படுகிற திருவரங்கத்தில் வைணவர்களுக்கே கோயில் அப்படின்னு சொன்னால் 108 திவ்ய தேசங்களில் அது பூலோக வைகுண்டமாக இருக்கிற திருவரங்கத்தை தான் குறிக்கும். இந்த சொர்க்கவாசலுக்கு வருவதற்கு முன்னால்
தம்முடைய சந்நிதியிலிருந்து எழுந்தருளுகிற பெருமாள் ரத்ன சுபா என்கிற அந்த அங்கியை அணிந்து கொண்டு வருவார். நவரத்ன அங்கி அது. அந்த ரத்ன சுபாவோடு வருவார். அங்கே மேலப்படின்னு ஒரு இடம் இருக்கும். மேலப்படியை தாண்டி கண்ணாடி இருக்கிற இடத்திற்கு வருவார். கண்ணாடி தாண்டி வரும்போது அவருடைய திருப்பாதங்களை கழுவுவார்கள். அதற்கு பின்னர் அங்கே இருந்து சேனை முதலியார் சந்நிதிக்கு வருவார். சேனை முதலியார் சந்நிதியில் என்னுடைய பொறுப்புகளை நான் திரும்ப வருகிற வரையில் வைத்துக்கொள் என்று கொடுத்து விட்டு வருவார். அதற்கு அடையாளமாக பெருமாளுடைய அந்த திருவடி பட்ட ஒரு மாலையை சேனை முதலியார் விஸ்வக்சேனரிடத்தில் கொடுப்பார்கள். அதற்கு பின்னர் அங்கே இருந்து அப்படியே வருகிற பெருமாள் துரை மண்டபத்திற்கு இதற்குள்ளாக வந்திருப்பார். துரை மண்டபத்திற்கு அவர் வந்து சற்று நேரம் அங்கே நின்றிருப்பார். அப்போது வேத விண்ணப்பம், அதாவது வேதங்களை அங்கே ஓதுவார்கள். அந்த வேத விண்ணப்பத்தை கேட்டுவிட்டுத்தான் இப்போது பரமபத வாசலுக்கு நேராக வந்து நின்று கொண்டிருப்பார். இன்னும் சற்று நேரத்தில் பரமபத வாசல் திறக்கப் போகிறது. இதற்கு என்ன பொருள்? வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி, குறிப்பாக திருவரங்கத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பெருமாள் அனுகரித்து காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். அனுகரித்தல் என்றால் அது போலவே நடந்து காட்டுதல். நமக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டுமென்றால் அதை இனாக்ட் பண்ணுவது, அதை அப்படியே நடித்து காட்டுவது என்று சொல்லலாம். பெருமாள் இப்போது என்ன செய்கிறார்? நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஜீவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ நமக்கு வழிகாட்டுவதற்காக அவரே அந்த ஜீவன் போல நடந்து காட்டுகிறார். பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பாடம் தெரியவில்லை என்றால் ஆசிரியர் அந்த பாடத்தை எழுதி காட்டி நமக்கு புரிய வைப்பது போல இங்கே பெருமாளே அதை அனுகரித்து காட்டுகிறார். இப்போது சொர்க்கவாசலுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டிருப்பார். இன்னும் சற்று நேரத்தில் பெருமாளுடைய சார்பாக திற திற என்று உள்ளே இருந்து குரல் கொடுப்பார்கள். அப்போது ரங்கா 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 என்கிற கோஷத்திற்கு நடுவில் பெருமாள் அந்த சொர்க்கவாசலை தாண்டி வருவார். சொர்க்கவாசலை பெருமாள் தாண்டியவுடன் பார்த்தால் அதுவரைக்கும் அவர் அணிந்து கொண்டிருந்த அந்த நவரத்ன அங்கி, ரத்ன சுபா என்கிற அந்த அங்கி, அந்த போர்வை, அதையெல்லாம் களைந்து விடுவார்கள். களைந்துவிட்டு அவருக்கு புதிதாக ஒரு மாலையை சார்த்துவார்கள். இதற்கு என்ன பொருள்? இப்போது ஜீவன்களான நாம் இருக்கிறோம். நமக்கு ஒரு உடல் இருக்கிறது. நாம் இந்த உலக வாழ்க்கையை நீத்து போகும்போது ஆன்மா இந்த உடலிலே இருந்து வெளியேறி விடுகிறது. இந்த உடல் கீழே விழுந்து விடுகிறது. இந்த உடல் போக, ஸ்தூலமாக இருக்கிற இந்த சரீரம் போக, சூக்ஷ்ம சரீரம் நமக்கு ஏற்படுகிறது. ஆன்மாவுக்கு சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு தான் மோட்சத்திற்கு போக முடியுமே தவிர இந்த ஸ்தூல சரீரத்தோடு, நிரந்தரம் இல்லாத இந்த ஸ்தூல சரீரத்தோடு போக முடியாது. அதை காட்டுவதற்குத்தான் பெருமாளுக்கே போர்வை களையப்பெற்று மாலை என்கிற அந்த சூக்ஷ்மம் சூடப்பெறுகிறது. அது மாத்திரமில்லை, பெருமாள் வேத விண்ணப்பத்தை அங்கே செவிமடுக்கிறார். நீங்கள் பரமபதம் என்று சொல்லுகிறோமே, அந்த இடத்திற்கு அருகில் ஒரு நதி பாய்கிறது. அதற்கு விரஜை நதி என்று பெயர். இந்த ஜீவன் பரமபதத்திற்கு போக வேண்டுமென்றால் அதற்கான பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவம் இல்லை என்றால் போக முடியாது. பக்குவம் இல்லை என்றால் என்ன ஆகும்? இங்கேயே சுற்றி சுற்றி மறுபடியும் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம் என்று மறுபடியும் பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு என்று சுற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி இல்லாமல் இதை தாண்டி போக வேண்டுமென்றால் அந்த விரஜையை தாண்ட வேண்டும். எந்த ஆன்மா பக்குவப்பட்டு விரஜை கரைக்கு போய்விட்டதோ அப்போது அமானவன் என்கிற ஒரு மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மின்னல் புருஷன், மின்னல் போல பளிச்சென்று இருக்கக்கூடியவனுக்குத்தான் அமானவன் என்று பெயர். அந்த அமானவன் வந்து இந்த ஆன்மாவை தன்னுடைய கைகளில் தாங்கி கொண்டு போய் பரமபதத்தில் சேர்ப்பான். அப்படி பரமபதத்தில் சேர்க்கும் போது அக்னி, இன்னும் மற்றவர்கள் தேவர்கள் இருக்கிறார்களே, அந்த தேவர்கள் எல்லாம் வந்து இரண்டு பக்கமும் வரிசையாக, இப்போது எங்கேயாவது நாம் போகிறோம், ஒரு பெரிய விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பக்கத்தில் 10 பேர், அந்த பக்கத்தில் 10 பேர் மாணவர்கள் நின்று கைதட்டி நமக்கு பெரிய சல்யூட் எல்லாம் அடித்து வரவேற்பார்கள் இல்லையா? அதை போல அக்னியும் மற்ற தேவர்களும் இரண்டு பக்கத்திலேயும் நின்று அந்த ஜீவனை வரவேற்பார்கள். இதற்கு அர்ச்சிராதிகதி என்று பெயர். அர்ச்சி என்றால் அக்னி, அர்ச்சியும் மற்றவர்களும் இப்படி வரவேற்கிறார்கள். இது அர்ச்சிராதிகதி. ஒரு ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பக்குவத்தை பெற வேண்டும்,
பெருமாளையே சேவித்து சேவித்து இந்த பக்குவத்தை பெற வேண்டும். அப்படி பெற்று பரமபதத்திற்கு போக வேண்டும் என்று காட்டுவதற்கு பெருமாளே இதை அனுகரித்து காட்டுகிறார். இது நிறைவேறிய பின்னர் தான் பெருமாள் என்ன செய்வார், அப்படி கொட்டாரத்திற்கு வருவார். திருவரங்கத்தில் கொட்டாரத்தில் தான் சகோதரி சொன்ன அந்த சதுர்கதி, ஒவ்வொரு கதியிலேயும் பெருமாள் எப்படியெல்லாம் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் என்று சிம்மகதி, ரிஷபகதி, கஜகதி என்றெல்லாம் பலவிதமான கதிகளில் கடைசியில் சர்ப்பகதி, இதற்கு நடுவில் இன்னொரு கதியும் உண்டு, அதாவது சார்தூல கதி. என்னதான் சிம்மகதியில் நடந்தாலும் புலியை போல ஒரு கதியிலேயும், ரிஷபத்தை போல ஒரு கதியிலேயும், யானையை போல ஒரு கதியிலேயும் பெருமாள் அந்த கொட்டாரத்தில் சுற்றி சுற்றி வருவார். அதற்கு பின்னர் திருமாமணி மண்டபத்திற்கு போவார். திருமாமணி மண்டபத்தில் அவர் எழுந்தருளுவது என்பது பரமபதத்திற்கு நேரடியாக போய்விடுவது என்று கணக்கு. இப்படியெல்லாம் இது முறையாக நடப்பதை கண்ணார சேவிக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். நேரடியாக பெருமாளுக்கு பக்கத்திலேயே இருந்து பெருமாளுடைய அந்த அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லோரும் இதை அதிகாலையில் எழுந்து நேரடியாக போய் தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையோடு தரிசிப்பது. அந்த ஆசையோடு நிறைய பேர் இப்போது திருவரங்கம் பரமபத வாசலுக்கு முன்னால் காத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த பரமபத வாசலுக்கு வடக்கு வாசல், வைகுண்ட வாசல், உத்தரத்வாரம் என்றெல்லாம் பெயர் உண்டு. இது வடக்கு பிராகாரத்தில் தான் இருக்கும். வடக்கு என்று சொன்னாலும் கூட அந்த மேப் போட்டு பார்க்கும்போது பார்த்தால் வடக்கு என்பது மேலே இருக்கும், அது உத்தர, அதாவது மேலே இருக்கிறது என்று பொருள். அந்த வகையில் உத்தரத்வாரமான வைகுண்டவாசல் திருவரங்கம் திருக்கோயிலில் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக பக்த கோடிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலிலேயும் சேலம் கோட்டை பெருமாள் கோயிலிலேயும் பெருமாள் வடக்கு வாசலை கடந்து வந்து இப்போது அந்த பிராகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வுக்கு பின்னாடி வேறு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு, என்னென்ன ஐதீகம் எல்லாம் இருக்கு அப்படின்னு மிக தெளிவாக விரிவாகவே குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து திருமிகு சுமதி ஸ்ரீ நீங்க சொல்லுங்க, இந்த வைகுண்ட ஏகாதசியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆழ்வார்கள் இல்லாம முழுமையடையாது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆழ்வார்களோட பக்தியும் பாடல்களும் இந்த திருநாளோட எப்படி இணைக்கப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம். நம்முடைய தமிழில் பக்தி இலக்கியங்களை ஒதுக்கிவிட்டு நாம் தமிழை பார்க்கவே முடியாது. தமிழினுடைய சிறப்பை நாம பக்தி இலக்கியங்கள்ல தான் அதிகம் பார்க்க முடியும். அதுலயும் இந்த வைணவம் தமிழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. இறந்துட்டார்னு சொல்ல மாட்டாங்க, இறந்துட்டார்னே சொல்ல மாட்டாங்க. திருநாடு அலங்கரித்தார், ரசம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சாற்றமுது, திருவமுது. எவ்வளவு அழகான தமிழ் வார்த்தைகள். அதிலும் ஆழ்வார்களினுடைய இந்த தமிழ் இருக்கே, பெருமாளை விரும்பி கேட்கிற தமிழ். வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது ஆழ்வார் பாசுரங்களை பாராயணம் செய்கிறது தான். பகல் 10 ரா 10 பெருமாள் அந்த பாசுரங்களை கேட்பதற்காக நடந்திருக்கிறார். சென்னை பக்கத்துல திருநின்றவூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு பக்தவட்சல பெருமாள்னு பேரு. அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு பெயர் என்னை பெற்ற தாயார், சமுத்திரராஜன் வச்ச பேரு. நம்ம குழந்தைங்களை கொஞ்சம் போது சொல்லுவோம்ல, என்ன பெத்த அம்மா, என்ன பெத்த தாயே, அப்படி வச்சாராம் தன்னுடைய மகளுக்கு, என்னை பெற்ற தாயார். நான் ஒரு சொற்பொழிவுக்கு போயிருக்கும் போது ஒரு மாணவிக்கு பரிசு கொடுத்தேன். அந்த மாணவியினுடைய பெயர் என்னை பெற்ற தாயார். இப்போ ஆழ்வார் அங்க வரார், அவங்க தாயாரும் பெருமாளும் இருக்கிறாங்க, நாம பாட்டு பாடி தொந்தரவு பண்ண வேணாம்னு அவர் பாட்டுக்கு போனார். தாயார் இங்க பாருங்க, நம்ம கோவிலுக்கு பாடல, நம்மள பாடல, ஆழ்வார் பாடல் இருந்தாதான் இது மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில், நீங்க போய் பாசுரம் வாங்கிட்டு வாங்கன்னு பெருமாளை அனுப்புனாங்களாம். அந்த தெய்வம் ஆழ்வாரினுடைய தமிழ் பாசுரத்துக்காக ஆழ்வாரை தேடி வந்தது. அவரு திருமாமல்லபுரத்துக்கு போயிட்டார், மாமல்லபுரத்துக்கு போயிட்டார். அங்க போய் தாயார் பாசுரம் கேட்கிறா, எங்க கோயிலுக்கு நீ ஒரு பாசுரம் கொடு என்று கேட்க அவர் ஒரு பாசுரம் கொடுக்கிறார். வந்த பெருமாள் திருநின்றவூர் பக்தவட்சல பெருமாள்.
இவர் மாமல்லபுரத்துல நின்னுகிட்டு கனலறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தல சயனத்தேன் பாசுரம் எழுதி கொடுத்தார். பெருமாள் அதை வாங்கிட்டு வரார். நம்ம வீடுகளில் கடைக்கு அனுப்பி ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா திரும்பி வந்த உடனே என்னங்க இதெல்லாம் விட்டுட்டீங்க திரும்ப போங்கன்னு அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி தாயார் என்னது ஒரு பாசுரம் மட்டும்தானா, எல்லா கோயிலுக்கும் 10 பாசுரம் இருக்கே, நீங்க போய் நமக்கு 10 பாசுரம் வாங்கிட்டு வாங்க என்று அனுப்ப பெருமாள் மறுபடியும் ஆழ்வாரினுடைய அந்த தமிழ் பாசுரத்திற்காக ஆழ்வாரை தேடி வருகிறார். இப்ப அவரும் மாமல்லபுரத்துல இருந்து திருக்கண்ணமங்கைக்கு போயிட்டார். அங்க போய் எல்லா கோயிலுக்கும் 10 பாசுரம் தானே, எங்களுக்கு ஒரு பாசுரம் தானேப்பா கொடுத்த, மீதி 9 பாசுரங்களையும் கொடு தாயார் கேட்கிறார் என்று பெருமாள் நடந்து கேட்டு வாங்கிய பாடல் ஆழ்வார்களினுடைய பாடல். அதுதான் ஆழ்வார்களின் பாடல்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய எத்தனை 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 அற்புதமான வார்த்தைகள், அதையெல்லாம் நம்ம பார்க்கணும்னா ஆழ்வார் பாசுரங்கள்ல பார்க்கலாம். ஸ்ரீரங்கத்திலிருந்து நாம் நேரடி ஒளிபரப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா என்கிற முழக்கத்தோடு, ரங்கா ரங்கா என்கிற முழக்கத்தோடு அந்த பாண்டியன் கொண்டையை புதிய தலைமுறை மூலம் பார்க்கிறோம். கிளி மாலை அணிந்திருக்கிறார் நம்முடைய பெருமாள். அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு நம் பெருமாள் என்று பெயர். சொர்க்கவாசல் திறப்பதற்காக அந்த கதவு தயார் நிலையில் இருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பக்கத்தில் பக்தர்கள் காத்திருக்கிறார்கள், அந்த பக்கமாக சீர்பாதம் தூக்கிகள். சொர்க்கவாசல் கதவு திறக்கப்பட இருக்கிறது. பெருமாள் பரமபத வாசல் கடப்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் பெருமாள் அங்கே வந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகா சகோதரி அவர்கள் சொன்னார்கள். எனக்கெல்லாம் பேச்சுத்துறையில் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அவர் முன்னத்தை ஏறு சுதாசேஷையன் அம்மா அவர்கள் எல்லா பக்தி இலக்கியங்களையும், அதிலும் முக்கியமாக வைணவம் ஆழ்வார் பாசுரங்களில் எல்லாம் அவர் கரை கண்டவர். ரொம்ப அழகா சொன்னாங்க. பெருமாள் அங்கே வருகிற போது விரஜா நதிக்கு ஒப்பான ஒரு நதி உண்டு. ஆத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை போய் சேருகிற போது விரஜா நதியில் நீராடி இந்த ஸ்தூல உடம்பை விட்டுவிட்டு சூட்சும சரீரத்தோடு வைகுந்தத்துக்கு போகுமா. ஸ்ரீரங்கத்தில் எங்கே விரஜா நதி இருக்குன்னா அங்கே ஒரு கிணறு உண்டு. அந்த கிணற்றினுடைய நீரை எடுத்து, தீர்த்தத்தை எடுத்து பெருமாளுக்கு விண்ணப்பம் பண்ணி அந்த வழிபாடுகளை எல்லாம் செய்துவிட்டு இப்போது சொர்க்கவாசல் திறப்பதற்காக காத்திருக்கிறார்கள். ஆழ்வார்களினுடைய பாடல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் இருக்கிறார். அவருக்கு பேரு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஆழ்வார்கள் சொன்னதை செஞ்ச பெருமாள். அந்த மன்னன் திருமங்கை ஆழ்வாரினுடைய சீடர்கிட்ட, திருமலிசை ஆழ்வாருடைய சீடர்கிட்ட சொன்னாரு, அந்த பாட்டியை இளமையாக்குனார்ல, அது மாதிரி என்னையும் கொஞ்சம் இளமையாக்க சொல்லு. அந்த கனிகண்ணன் கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னார், அவர் அதெல்லாம் பண்ண மாட்டாருங்க. உடனே மன்னன் சொன்னா, அப்படியா, ஒன்ன நான் நாடு கடத்துறேன், நீ கிளம்பு. கனிகண்ணன் போகும்போது ஆழ்வாரும் கூட சேர்ந்து கிளம்புறார். கிளம்பும் போது அவர் நேரா கோயில்ல வந்து பெருமாள் கிட்ட சொன்னார், அப்பா கனிகண்ணன் போறான், மன்னன் போ சொல்லிட்டான், அதனால நானும் போறேன். நீ என்ன பண்ற, பாய விரிச்சு படுத்திருக்கீல, அதை சுருட்டிட்டு நீயும் கிளம்பு, நீயே எங்க இருக்க. கனிக்கண்ணன் போகின்றார், காமரும் பூங்கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உன் பைனாக போய் சுருட்டிக்கொள். அந்த தெய்வம் பாய சுருட்டிக்கிட்டு, ஆதிசேஷனை சுருட்டிக்கிட்டு ஆழ்வார் பின்னாடியே போச்சான். அப்படியே அவர்கள் ஒரு இரவு வந்து தங்கிய இடம்தான் ஓர் இருக்கை. நம்மாழ்வாரினுடைய திருமுகத்தை அருகிலிருந்து பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி எல்லா வைணவ தலங்களிலும் பாசுரம் பாடுவார்கள். நம்மாழ்வார் அவர்கள் இந்த வைகுந்தத்தில், இந்த கலியுகத்தில் வைகுந்த வாசலை நாம் கடப்பதற்கு நமக்கெல்லாம் அருள் செய்யக்கூடியவர். அவரை தரிசிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்போ கனிக்கண்ணன், ஆழ்வார் எல்லாரும், பெருமாள், மகாலட்சுமி தாயார் எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்களா. தாயாரே போயிட்டா அந்த ஊரில் வறட்சி இருக்கும்ல. இப்போ மன்னன் மனம் வருந்தி கனிக்கண்ணன் கிட்டையும் ஆழ்வார்கிட்டையும் வந்து, தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் திரும்ப வாங்கன்னு கூப்பிடுறான். இப்போ ஆழ்வார் சொல்கிறார், நாங்கள் போகிறோம், நீயும் வா. கனிக்கண்ணன் போக்கொழிந்தான், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உன் பைனாக போய் விரித்துக்கொள் அப்படின்னு
பாயை விரிச்சுக்கிட்டு அந்த தெய்வம் படுத்துதான். ஆழ்வார்களுடைய தமிழ் நம்முடைய தெய்வம் பெருமாள் ஆழ்வார்களின் தமிழுக்காக நடந்தது. அந்த பாசுரத்தை கேட்பதற்காக நடந்தது. அவர்கள் பாசுரத்தால் நீ எந்திரி, உட்காரு, படு என்று சொன்னதையெல்லாம் செய்தது. அதனாலதான் அந்த பெருமாளுக்கு பேரே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு பேரு. ஆண்டாளின் பாடல்களில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இப்படி அனுபவிச்சு ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலும் பாடி இருக்கிறார். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து, ஒரு யானை 2 யானைலாம் இல்லை, 1000 யானை. மைத்துன நம்பி மதுசூதனன் வந்தன் கைத்தலம் பச்ச கனா கண்டேன் தோழி தொடங்குகிற போதே முத்துடை தாமம் நிறைத்தார்ந்த பந்தல் கீழ். எத்தனை அழகான வார்த்தைகளை நம்முடைய ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரங்களில் பாடியிருக்கிறார்கள் என்பது வியப்பாக இருக்கிறது. நிச்சயமாக தமிழில் இருக்கக்கூடிய, அது முக்கியமாக இந்த வைணவ தமிழை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்கிற ஒரு பணியை செய்ய வேண்டும். ஸ்ரீரங்கத்திலே நம் பெருமாள் ரங்கநாதர் பரமபாத வாசல் கடப்பதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கிறது. அத்தனை பக்தர்களும் தசமி திதியில் தொடங்கி துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தி இந்த சொர்க்கவாசல் திறப்புக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கிற அந்த காட்சியை நாம் புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்களின் தமிழின் பக்தியும் 2 கலந்து எப்படி பாடல் வடிவம் பெற்றது அப்படிங்கிறத நீங்க சொல்றதுல இருந்தே புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து திருமிகு சுதாசேஷியன் நீங்க சொல்லுங்க. முன்னாடி ராபத்து பகல் பத்து குறித்து அந்த சேவைகள் குறித்து குறிப்பிட்டீங்க. அதே போல அரையர் சேவை அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாத ஒண்ணு வைணவ தலங்கள்ல. அதோட வடிவம் என்ன, அதோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு குறிப்பிட முடியுமா? அரையர் சேவைங்கிறது திருமங்கையாழ்வார் தொடங்கியது, நாதமுனிகள் தொடர்ந்து இப்போது வரைக்கும் நடக்கிறது. அரையர் அப்படிங்கிற வார்த்தை அரசர் என்பது தான். ஆனால் அரையர் சேவையில் பார்த்தீங்கன்னா வேஷம் போட்ட மாதிரி, நம்ம இப்போ மேக்கப்லாம் போட்டு நாட்டியம் ஆடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கான ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம் போட்டு தலையில் தலைப்பாகை மாதிரி அந்த காஸ்டியூம்லாம் அணிந்து கொண்டு காலில் சலங்கை கட்டி கொண்டு பெருமாளுக்கு முன்னால் நாட்டியம் போல அபிநயம் பிடித்து காட்டுவார்கள். இந்த பாசுரங்களில் இருக்கிற விஷயங்களை பெருமாளுக்கு அபிநயமாக காட்டுவது தான் அரையர் சேவை. இது ஸ்ரீரங்கத்தில் நடக்கும். அதே போல் இன்னும் சில திவ்ய தேசங்கள்லேயும் இந்த அரையர் சேவை உண்டு. நம்முடைய மரபிலேயே இறைவனுக்கு இசை வழியாகவும் நாட்டியம் வழியாகவும் உபாசனை செய்வது என்பது உண்டு. நாதோபாசனைன்னு சொல்லுவோம். என்ன கணக்குன்னு சொன்னால், நாதத்திலிருந்து தான் எல்லாமே தோன்றின. அதனால் இறைவனுக்கு முன்னால் இறைவன் தான் அந்த நாதம். எனவே இறைவனுக்கு கலைகளெல்லாம் அர்ப்பணம், நாதம் அர்ப்பணம், நாட்டியம் அர்ப்பணம் என்று விதவிதமாக அந்த கடவுளை மகிழச் செய்வது. அதுவும் கூட ராமானுஜர் பார்த்தாராம், எப்படியெல்லாம் அந்த கடவுள் மகிழ வேண்டும், பெருமாள் எப்படியெல்லாம் மகிழ வேண்டும்ங்கிறதுக்காக பெருமாளுக்கு முன்னால் போய் அப்படி அபிநயம் பிடிச்சு ஆடும்போது பெருமாளுக்கு அது உகப்பாக இருக்கும். அதனால் அந்த அரையர் சேவை மிக கோலாகலமாக நடக்க வேண்டும் என்று கோயில் ஒழுகு முறையை நிர்மாணித்த போது எம்பெருமானார் ராமானுஜரும் அதை நிர்மாணித்து வைக்கிறார். அந்த வகையில் தான் அரையர் சேவையை நாம் பார்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒரு விஷயம் கேட்டீங்க, ஆழ்வார்கள் எப்படியெல்லாம் பெருமாளை பாடியிருக்கிறார்கள். ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்குத்தான் அபிநயம். இதில் குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கும் ஆழ்வார்களுடைய தமிழுக்கும் ஆழ்வார்களுடைய பாசுரத்திற்கும் நம்மாழ்வாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான தொடர்பு அங்கே உண்டு. நம்மாழ்வார் காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பெருமாள் அப்படி பரமபத வாசல் வழியாக வரும்போது நம்மாழ்வார் எதிர் சேவையில் காத்து கொண்டிருப்பதை சில திருக்கோயில்களில் பார்த்தோம். நம்மாழ்வார் இந்த அர்ச்சிராதி கதியை பாடியிருக்கிறார். தம்முடைய பாடல்களில், தம்முடைய பாசுரங்களில், திருவாய்மொழி பாசுரங்களில் எப்படி எல்லாரும் நின்று அந்த ஜீவனை வரவேற்பார்கள், என்னையும் அப்படி வரவேற்பார்கள் என்பதாக அவர் பாடுகிறார். சூழ் விசும்பணி முகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலை திரைக்கை எடுத்து ஆடின, ஏழ் பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே. அதாவது பரமபதத்தில் இருக்கிற பெருமாள் அப்படியே மகிழ்ச்சி அடைந்தாராம். ஏன்னா இந்த தகுதி பெற்ற ஆன்மா அங்கே போகும்போது தமர், இந்த ஆன்மா என்னுடையவர். இப்போ சகோதரி சொன்னாங்க இல்லையா, பெருமாளை நம் பெருமாள்னு சொல்கிற மாதிரி பெருமாள் இந்த ஆன்மாவை பார்த்து இது என்னுடைய ஆன்மா,
இது என்னுடையது, இவர்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள் அப்படின்னு ஆசைப்படுகிறாராம். அப்படி தமரை கண்டு உகந்தே, நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர் விண்ணில் நீரணி கடல்கள் நின்று ஆர்த்தன நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே. அப்படி அந்த சொர்க்கவாசல் தாண்டி வரும்போது அந்த ஜீவனை, சூக்ஷ்ம சரீரம் போட்டுக்கொண்ட அந்த ஜீவனை பார்த்து தேவலோகத்தில் இருப்பவர்கள், பரமபதத்தில் இருப்பவர்கள், அங்கே இருப்பவர்களுக்கு நித்திய சூரிகள்னு பேர். அவர்களுக்கு பிறப்பு இறப்பே கிடையாது, நித்தியமாக இருப்பவர்கள். அப்படிப்பட்ட நித்திய சூரிகள் எல்லாரும் பெருமாளோடு சேர்ந்து இந்த ஜீவனை வரவேற்கிறார்கள். பக்குவம் பெற்று வைகுண்டத்திற்கு, பரமபதத்திற்கு போகக்கூடிய அந்த ஜீவனுக்கு முக்தன் என்று பெயர். இங்கே இருந்து முக்தி அடைகிற ஜீவன் முக்தன். மொத்தமாக ஜீவன்களை ஒரு 3 விதமாக பகுத்து விடுவார்கள். பெருமாளை தவிர மீதம் இருக்கக்கூடிய ஜீவன்கள், பிறப்பு இறப்பே இல்லாத ஜீவன்கள் நித்தியர்கள், அவர்கள் பரமபதத்தில் இருக்கிறார்கள். இங்கே பிறந்து இங்கே பக்குவம் அடைந்து இந்த வைகுண்ட ஏகாதசி போல பல ஏகாதசிகளை தரிசித்து ஏகாதசி விரதமெல்லாம் இருந்து பகவானை அடைவதற்கான தகுதி பெற்றவர்கள் அவர்கள் முக்தர்கள். இது இல்லாமல் பத்தர்கள். பத்தர்கள்னா இப்போ நம்மை போல இந்த லௌகீகத்தில் கட்டுப்பட்டு இது வேண்டும் அது வேண்டும், நாளைக்கு போய் நான் இதை பண்ண வேண்டும், இங்கே செல்ல வேண்டும், அங்கே செல்ல வேண்டும், இந்த கடைக்கு போக வேண்டும், இப்படியெல்லாம் இந்த கட்டில் இருக்கக்கூடியவர்கள், பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பத்தர்கள்னு பேர். பத்தர்களை முக்தர்கள் ஆக்குகிற ஒரு முயற்சி தான் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. அதுவும் கூட ஆழ்வார்கள் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மாழ்வாரை நாம் விட்டுட முடியாது. நம்மாழ்வார் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இன்னைக்கு அரையர் சேவை நடப்பதற்கும் இவ்வளவு கோலாகலமாக அத்தியன உற்சவம் நடப்பதற்கும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு இந்த பாசுரங்களை எல்லாம் கொடுத்ததுதான் காரணம். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி என்கிற திருத்தலத்தில் அவதரித்தவர். ஆழ்வார் திருநகரிங்கிற பெயர் நம்மாழ்வாருக்கு முன்னால வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வாருக்கு முன்னால அந்த பெயர் கிடையாது. அந்த ஊருக்கு திருக்குறுகூர்னு பேரு. ஆனால் ஆழ்வாரான நம்மாழ்வார், அவருடைய பெயரே எப்படி நம் ஆழ்வார். காரணம் என்னன்னா பெருமாளே சொன்னார் இவர் நம்முடைய ஆழ்வார் அப்படின்னு. அந்த நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலம் என்பதனால் பிற்காலத்தில் அந்த ஊருக்கே ஆழ்வார் திருநகரி என்பதாக அந்த பெயர் ஏற்பட்டு விட்டது. அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாள் பொலிந்து நின்ற பிரான், அதாவது எப்போதும் பொலிந்து பிரகாசமாக ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடியவர். அந்த பொலிந்து நின்ற பிரானுடைய ஆசிதான், அனுகிரகம்தான் இன்று வரைக்கும் அத்தியன உற்சவம், அரையர் சேவை இவையெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அரையர் சேவையின் வழியாக பெருமாளுக்கு நம்முடைய உள்ளத்து உணர்ச்சிகளை, இப்படியெல்லாம் உன்னை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இப்படியெல்லாம் உனக்கு நாங்கள் அபிநயம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று நம்முடைய உள்ளத்து உணர்ச்சிகளை காட்டுவதுதான். அதுவும் கூட ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று பெரியாழ்வார் பாசுரம் ஒன்று உண்டு. ஒரு முறை அரையர் சேவை நடந்தபோது அந்த அரையர் அப்படி அப்பூச்சி காட்டுதலை கையை வைத்து கண்ணை பொத்தி பொத்தி காட்டினாராம். அப்போது அங்கே எழுந்தருளி இருந்த எம்பெருமானார் ராமானுஜர் அதை பார்த்துவிட்டு, பாருங்கள் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான், அந்த பெருமாளே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அரையரையும் பெருமாளையும் ஒன்றுபடுத்தி எல்லாவற்றையும் அந்த பெருமாளாக சேவித்தார் என்று ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. இந்த நிலையில் ஸ்ரீரங்கத்திலேயும் சரி காஞ்சிபுரத்திலேயும் சரி சொர்க்கவாசல் திறப்பதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன இருந்தாலும் பெருமாளுக்காக காத்து கொண்டிருந்து பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக இப்போது நமக்கு சேவை அருளப் போகிறார் என்பதை நினைக்கும் போதே புலகாங்கிதமாகத்தான் இருக்கிறது. பக்தர்களெல்லாம் காத்திருக்கிறார்கள். பெருமாள் அந்த அர்ச்சிராதி கதியில் நமக்கு வேத விண்ணப்பத்தையும் விரஜை நதியையும் பரமபதத்தையும் நினைவுபடுத்தும்படியாக அதோ எழுந்தருள இருக்கிறார். வைகுண்டம் வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த வைகுண்டம்னா என்ன? குண்டம் அப்படின்னு சொன்னால் குறைவுன்னு பொருள். அதாவது தீமை, களங்கம், குறைவு, பொய் இதெல்லாம் இல்லாத இடத்திற்குத்தான் வைகுண்டம் என்று பெயர். விகுண்டம் கலை வடிவம் கொண்ட அரையர் சேவை அப்படின்னா என்னன்னு குறிப்பிட்டீங்க. இப்ப சேலம் கோட்டை பெருமாள் கோயிலையும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு தொடங்கி அதை தொடர்ந்து சேவைகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. கோட்டை பெருமாள் கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததாக
இன்னும் காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலிலேயும் சொர்க்கவாசல் திறப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் கலை வடிவங்களை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது. இப்போ நம்முடைய மரபு பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டினுடைய மரபு எதுவாக இருந்தாலும் அதை கடவுளுக்கு அர்ப்பணிப்பது. ஒரு நாட்டிய நிகழ்ச்சி என்றாலும் கூட முதல்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு என்ன, முதல்ல இறைவனுக்கு ஏதாவது ஒரு பாடல் பாடி அதுக்கப்புறம்தான் குருவை வழிபட்டு அதற்கு பின்னர் மற்ற எல்லாவற்றையும் செய்வது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் இதோ சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கிறது. சொர்க்கவாசல் திறக்கப்படுவதற்காக ரங்கா ரங்கா என்று அங்கே பக்தர்கள் கூவிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது முதல்ல இறைவனை வழிபடுவது, அப்புறம் குருவை வழிபடுவது, அதற்கு பின்னர் அந்த நாட்டியத்தை தொடர்வது. இதே வழிமுறை தான் வைகுண்ட ஏகாதசியிலேயும். இறைவனை வழிபடுவது, இறைவனே இங்கே குருவாக இருக்கிறார். அதனாலே தான் கலை வடிவங்களையெல்லாம் அவருக்கு அர்ப்பணிப்பதற்கு முன்னால் அந்த குருவையே வழிபட்டு அது வழியாக அரையர் சேவை, மற்ற கலை வடிவங்கள், இசை இவையெல்லாம் நடக்கும் என்பதாக அந்த வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறையில் தான் இப்போது அதோ பார்த்து கொண்டிருக்கிறோம். மலர் மாலைகளை எல்லாம் அந்த வாசலுக்கு சார்த்தி இருக்கிறார்கள். நம்முடைய அர்ப்பணிப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு பூ கட்டினால் கூட அது இறைவனுக்கு என்று அந்த கதவுக்கு கூட இதோ மலர் மாலைகள் சார்த்தி அந்த வழியாகத்தான். ஏனென்றால் அந்த கதவு திறந்தால் பூங்கதவம் தாழ்திறவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் கூட அந்த கதவு திறக்க வேண்டும் என்பதாக திருப்பாவையில் பாடியிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த கதவு பெருமாள் கோயில்ல தான் இன்னும் சற்று நேரத்துல சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கு. புதுச்சேரி பெருமாள் கோயிலில் அந்த மலர் மாலையை அவர்கள் அப்படி நீக்கி உள்ளே இருந்து திற என்று அந்த குரல் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் இதோ தீபமெல்லாம் தயாராக வைத்துக்கொண்டு இப்போதே அந்த கதவுக்கு கற்பூர தீபம் காட்டுகிறார்கள். என்ன இருந்தாலும் இந்த கதவு தானே திறக்க வேண்டும். அதற்கு கூட சில நேரத்தில் அந்த கதவை கூட சாதாரணமாக ஏதோ ஒரு அக்ரிணை பொருள் கதவு என்று சொல்லாமல் அதை கூட துவார ஆழ்வார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதுவும் கூட ஒரு ஆழ்வார் தான். அந்த கதவு அதை பாருங்கள், மிக கோலாகலமாக தூப தீபாரதனை காட்டி அந்த திருக்கதவம், இதோ அந்த திருக்கதவம் சொர்க்கவாசல் திறந்து விட்டது. அந்த பக்கத்தில் பெருமாள் புதுச்சேரி பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு கண்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். சொர்க்கவாசலின் கதவுகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களின் முன்னிலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இன்று காலை 4:30 மணி முதலே வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடந்து வருகிறது. புதுச்சேரி பெருமாள் கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி பெருமாள் கோயிலில் தற்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தொடர்ந்து திரும்பிய சுமதி ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க, இன்னும் சற்று நேரத்துல ஸ்ரீரங்கம் கோயில்ல சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கு. ஸ்ரீரங்கம் கோயில பூலோக வைகுண்டம் அப்படின்னே சொல்றாங்க. அப்படி சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம்? அந்த கோயிலோட அமைப்பு, மரபு, வழிபாடு அப்படி என்னென்ன சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படிங்கறத விவரிக்க முடியுமா? ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இருக்கிறாரே, அவர் இச்சுவாகு குலத்தினுடைய குலதெய்வம். பிரம்மன் அந்த விக்கிரகத்தை பெற்று சூரியனிடம் பொறுப்பை ஒப்படைக்க சூரியன் பூஜித்து மனு பூஜித்து அந்த வம்சத்தில் வந்தவர் தான் ராமருடைய அப்பா தசரதன். அவர் பூஜித்து ராமர் பூஜித்த விக்கிரகம் தான் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதர் விக்கிரகம். இச்சுவாகு குலத்தினுடைய குல தெய்வம். அவர் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் அப்படின்னா, வீடனன் இலங்கைக்கு எடுத்துட்டு போகும்போது திருச்சிக்கு பக்கத்துல
நீர் வளமும் நில வளமும் இருக்கக்கூடிய இடத்தை தான் தேர்ந்தெடுத்து பெருமாள் அங்கே அமர்ந்தார். வீடனன் முடிவு செய்ய முடியுமா பெருமாள் இங்கதான் இருக்குன்னு? இல்ல, எங்க ஊர் திருச்சி, நான் திருச்சிக்கார பொண்ணு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் எங்க ஊரு பெருமாள், பெருமாள் திருச்சியில தான் இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ண முடியுமா? அது பெருமாள் எடுத்த முடிவு. இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று இச்சுவாகு குலத்தினுடைய குல தெய்வமாக இருந்த பெருமாள் எடுத்த முடிவு. அவர் ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறார். ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசுகிற போது அம்மா அவர்கள், சுதாசேஷையன் அம்மா அவர்கள் ராமானுஜரை பற்றி சொன்னாரே, நம் பெருமாள் யாரிடமும் வேதம் பார்ப்பது இல்லை. ஸ்ரீரங்கத்தை பற்றி நம்ம பேசும்போது, ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமைகளை பேசும்போது, பெருமாளுடைய பெருமைகளை பேசும்போது, இறைவன் முன்னால் எல்லோரும் சமம், அதை உணர்த்துறவர் ஸ்ரீரங்கம் பெருமாள் தான். அதை நம்ம திரும்ப திரும்ப மக்கள் கிட்ட சொல்லணும். திருப்பானாழ்வார், அவருக்கு ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை அந்த காலத்துல. லோகசாரங்கர் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக காவிரி ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரார். திருப்பானாழ்வார் பாடிக்கிட்டு இருக்கிறார் பெருமாளை பார்த்து. இவர் நினைச்சிருந்தாருன்னா கொஞ்சம் தள்ளி போயிருந்துருக்கலாம். ஆனாலும் ஒரு கல்லை எடுத்து திருப்பானாழ்வார் மேல அடிக்க அவருடைய நெற்றியிலிருந்து ரத்தம் ஒளிந்தது. லோகசாரங்கர் திருமஞ்சன நீரோடு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தார். பெருமாளினுடைய நெற்றியில் இருந்து ரத்தம் வந்ததாகவும், பெருமாள் நீ எப்படி எனக்கு பக்தனோ அதே போலத்தான் அவனும் எனக்கு பக்தன். தெய்வம் யாருக்கிட்டையும் வேறுபாடு பார்க்கறது இல்லை. நீ அடிச்சியே திருப்பானாழ்வார் அவரை உன்னுடைய தோளில் அமர்ந்து தூக்கி கொண்டு வா என்று சொன்ன தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். பெருமாள் வேறுபாடு பார்ப்பது இல்லை. அதே மாதிரிதான் நாதமுனிகள் அவர்களுடைய வம்சத்திலே வந்த அந்த ஆளவந்தாருடைய சீடர் பெரிய நம்பி மாரநேரி நம்பிக்கை இறுதி கடன் பண்றார். அதனால அவருக்கு ஒரு பொண்ணு அத்துழாயின்னு பேரு. இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய தேர் இவர் வீட்டு முன்னாடி நிக்க கூடாது. ஏன்? மாரநேரி நம்பிக்கை போய் இவர் இறுதி கடன் பண்ணாரே, அதனால இவர் வீட்டு வாசல்ல நிக்க கூடாதுன்னு சொன்னப்போ, நம்முடைய தெய்வங்கள் எப்படியெல்லாம் மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்றன. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அத்துழாய் வீட்டு முன்னாடி தேர் நிக்காதுன்னு மக்கள் சொல்லிட்டாங்க. அத்துழாய் கேட்டாலாம் பெருமாள் கிட்ட, நீ ராமராக வந்தபோது ஜடாயுவுக்கு இறுதிக்கடன் செய்தாய், நீ கிருஷ்ணராக வந்தபோது விதுரருக்கு இறுதிக்கடன் செய்தவன் தானே நீ, நாங்கள் செய்தது தவறா என்று அத்துழாய் கேட்க, அவளுடைய மனக்குமுறலை தீர்க்கும் பொருட்டு பெருமாள் அந்த வீட்டு வாசலில் நின்றார் என்பதெல்லாம் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய வரலாறு சொல்கிற செய்தி. அப்போ பெருமாள் யாரையும் பெரியவர் சிறியவர் என்று பார்ப்பதில்லை. அந்த கோவிலுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் நீங்கள் கேட்டீர்கள். அம்மா அவர்கள் சொன்னது போல கோயில் ஒழுகு அந்த நூல் தான் ஸ்ரீரங்கத்துல என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும், என்னென்ன விரத முறைகள் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான நூல் கோயில் ஒழுகு. ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசுகிற போது நாம் ராமானுஜரை பற்றியும் நாம் பேச வேண்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எல்லாரும் சமம். பெருமாள் வேற, அரையர் சேவை செய்யக்கூடியவர் வேறு அல்ல என்று ராமானுஜர் பார்த்தார் என்று சொன்னாரே அம்மா அவர்கள். ராமானுஜர் ஓம் நமோ நாராயண என்கிற அந்த மந்திரத்தை, அந்த 8 எழுத்து மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக திருக்கோஷ்டியூருக்கு அழைந்தார். திருக்கோஷ்டியூர் நம்பி திருப்பி அனுப்பினார். 18 முறை திருப்பி அனுப்பினார். கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தை திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் கோபுரத்தின் மீது ஏறி எல்லோருக்கும் சொன்னவர் ராமானுஜர். எல்லாருக்கும் சொன்னார். இதை சொன்னதால் நீ நரகத்திற்கு போவா என்று சொன்னபோது, நான் ஒருவன் நரகத்திற்கு போய் இவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு சென்றால் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னவர் ராமானுஜர். அப்படி என்றால் நம்முடைய தெய்வங்களும் நம்முடைய மகான்களும் மக்களிடம் ஒற்றுமைக்காகத்தான் பாடுபட்டார்கள். தெய்வம் யாரிடமும் பாகுபாடு பார்ப்பது இல்லை. அதுவும் ஸ்ரீரங்கம் பெருமாள் நம் பெருமாள், எல்லாருக்கும் அவர் சொந்தமாக இருக்கக்கூடிய பெருமாள். நீங்க அரையர் சேவை பத்தி கேட்டீங்க இல்லையா? இந்த அரையர் சேவையை நாதமுனிகள் பாசுரங்களை பிரிக்கிற போது இசை தமிழோடு இருக்கக்கூடிய பாசுரங்களை தனியாகவும் இயற்பாக்களை தனியாகவும் பிரிச்சார். இப்ப நீங்க சில பாசுரங்கள் படிக்கும் போது அதுலயே ஒரு இசை இருக்கும், நாமளே ஒரு டியூன் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பாசுரங்களை தனியாகவும் இயற்பாக்களை தனியாகவும் பிரித்து இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இது 3ம் சேர்ந்து வருமாறு அவர்களுடைய மருமக்கள்
மேலை அகத்து ஆழ்வான் கீழே அகத்து ஆழ்வான் அப்படின்னு அவங்க தான் முதல்ல இந்த அரையர் சேவை மாதிரி ஆடை அணிந்து அபிநயம் பிடித்தார்கள். எச்சமிழ், இசைத்தமிழ், நாட்டிய தமிழ் என்று. அவர்களுடைய வழியில் வந்தவர்கள் தான் அரையர் சேவை செய்யக்கூடியவர்கள். ராமானுஜர் காலத்துல ஸ்ரீரங்கத்துல வடக்கு உத்தர வீதியில 700 பேருக்கு மேல அரையர் சேவை செய்யக்கூடியவர்கள் இருந்தாங்களாம். அந்த காலத்து மக்கள் தொகை எவ்வளவு இருந்திருக்கும், அதுல 700 பேருக்கு மேல அரையர் சேவை செய்யக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அதற்கென்றே வடக்கு உத்தர வீதியில் இருந்தவர்கள் அனைவருமே இந்த மேலையகத்து ஆழ்வான் கீழையகத்து ஆழ்வான் அவர்கள் வம்சத்தில் வந்தவர்கள், அரையர் சேவை செய்வதற்காகவே இருந்தவர்கள். இப்படி பல சிறப்புகளை உடையது ஸ்ரீரங்கம். அதுல ரொம்ப முக்கியமா ஸ்ரீரங்கம் அப்படின்னா மனித நேயம், சக மனிதன் மீது நாம் காட்ட வேண்டிய கருணை, ஏற்றத்தாழ்வு இல்லாமை, அனைவரும் சமம். இதை போற போக்க ஒரு பேச்சாளராக நாங்க சொல்லல, பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நம் பெருமாளே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ நல்லவனா இரு, யாரிடமும் நீ பாகுபாடு பார்க்காதே என்று சொல்லக்கூடிய பெருமாள் தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர். ஸ்ரீரங்கத்தில் அந்த சொர்க்கவாசல் திறப்பதற்காக நாம் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியிலே பெருமாள் கோவிலிலே பெருமாள் எழுந்தருளிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஏற்கனவே பல்வேறு வைணவ தலங்களில் தொடர்ந்து அடுத்தடுத்ததாக சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சோளிங்கர் நரசிம்மர் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது திரையில் பார்க்கிறோம். இன்று காலை முதலே வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு வெகு விமர்சையாக கோலாகலமாக நடந்து வரும் நிலையில் தற்போது சோளிங்கரில் அமைந்திருக்கும் நரசிம்மர் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் கோயிலோட பல்வேறு சிறப்புகளை பத்தி குறிப்பிட்டீங்க திருமதி சுமதி ஸ்ரீ. அடுத்ததாக மேடம் நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு பல்வேறு கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகாலையிலே நடந்து வருது. ஆனாலும் வெவ்வேறு கோயில்களில் இந்த நேரம் மாறுபட என்ன காரணம்? ஒரு விதத்தில் பக்தர்களுக்கு உதவுவது தான் காரணம். வெவ்வேறு இடங்களில் நடக்கும்போது கொஞ்சம் அந்த நேரம் மாறுபடுகிறதுங்கிறதுக்கு அந்தந்த கோயில்களில் இருக்கக்கூடிய சில சடங்குகள், சம்பிரதாயங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீரங்கம்னு சொன்னால் பெருமாள் அதே போல வருகிறார். ஒரு ஜீவன் எப்படி வருமோ அப்படி வருகிறார். அதனால் ஸ்ரீரங்கம் சன்னதியில் ஆரம்பித்து அந்த துரை மண்டபம் வருகிற வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அந்த ஜீவன் சுற்றி கொண்டிருக்கிறதுன்னு கணக்கு. அப்போ எவ்வளவு நேரம் அது சுற்றுவதற்கு ஆகுமோ அந்த மாதிரி துரை மண்டபம் வரைக்கும் சுற்றி சுற்றி வருவார். அதனால தான் ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் தாமதமாக சொர்க்கவாசல் திறப்பு நேரிடுகிறது. இதே இது மற்ற கோயில்களில் அந்த முறை அவ்வளவாக இருக்காது. அந்தந்த கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு மட்டும் இருக்குமே தவிர, திருவரங்கத்தில் இருக்கிற மாதிரி ஜீவன் புறப்பட்டு அந்த காலை கழுவுவது, அதற்கு பின்னர் வேத விண்ணப்பமாவது, அதற்கு பின்னர் விரஜையை தாண்டுவது, அதற்கு பின்னர் போர்வை களைவது, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாலஜிங்கிறது ஸ்ரீரங்கத்தில் தான் கோயிலொழுகு எம்பெருமானார் நிர்மாணம் செய்தது. அதனால் அந்த முறை நடக்கும்போது எங்கே அந்த 1 2 3 அப்படின்னு அந்த ஸ்டெப்பு நடக்குமோ அது கொஞ்சம் தாமதமாகும். மற்ற திருக்கோயில்களில் அந்த அளவுக்கு தாமதம் இருக்காது. அது தவிர அங்கே இருக்கிற லோக்கல் கண்டிஷன்ஸ், சில நேரங்களில் சில கோயில்கள் அங்கே இருக்கக்கூடிய கூட்டம், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை, இடம், பிராகாரம். இப்போது திருவரங்கம் பெரிய கோயில், அங்கே சொர்க்கவாசல் திறந்து பெருமாள் எழுந்தருளி அதுக்கப்புறம் அந்த கொட்டார பகுதியிலேயே ரொம்ப நேரம் சுற்றுவர். அங்கே கஜகதி எல்லாம் நடக்கும். மற்ற கோயில்களில் அவ்வளவு இடம் இருக்காது. அப்போ அதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் தான் அந்த லோக்கல் டிஃபரன்சஸுக்கு இருக்கக்கூடிய காரணம். இப்போது ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லும்போது அந்த கோயில் முறை அதெல்லாம் பார்த்தோம். அது இக்ஷ்வாகு குல தனம். இக்ஷ்வாகு மன்னன் பலகாலம் வழிபட்ட அந்த பெருமாள். அது மாத்திரமில்லை, தசரத சக்கரவர்த்தி வரைக்கும் அந்த வம்சத்தவர்கள் வழிபட்ட பெருமாள். நீங்கள் இக்ஷ்வாகுலேருந்து தசரத சக்கரவர்த்தி வரைக்கும் எத்தனை தலைமுறை இருந்திருக்கும் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தை போய் பார்த்தோம்னா தெரியும். ஏறத்தாழ 48 தலைமுறைகள். 48 தலைமுறைகள்
இக்ஷ்வாகு குலத்தவர்கள் வழிபட்ட அந்த இக்ஷ்வாகு குலதனம், இந்த குலதனத்தை பற்றியும் அந்த திருவரங்கம் கோயிலை பற்றியும் பாடும்போது திருமழிசை ஆழ்வார் ரொம்ப அழகாக பாடுறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனி கூன் உண்டை கொண்ட அரங்க ஓட்டி உள் மகிழ்ந்த நாதன் ஊர் நண்டு கொண்டு நாரை பேர வாழை பாய நீலமே. இந்த தெய்வம் யாருன்னு கேட்டா துயரரும் சுடரடி தொழுது எழுன்னு சொல்றதுக்கு முன்னால அயர்வரும் அமரர்கள் அதிபதி. மேலே இருக்கிறவர் எங்களுக்காக கீழே வந்து எங்களையும் மேலே தூக்கி கொண்டு போகிறார் என்று காட்டுகிறார். அந்த மாதிரி நம்மாழ்வார் சொன்ன அதே வகையில தான் இன்னைக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தன்னுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு வெளியில வந்து நமக்காக இந்த கோயில் பிராகாரத்தெல்லாம் சுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும்னு நமக்கு வழி காமிச்சு அந்த வழியில நாம போவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் பெருமாள் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் பெருமாளே ஜீவனாக அனுகரித்து காட்டக்கூடிய திருவரங்கம் கோயிலொழுகு சொல்ற மாதிரி திருவரங்கம் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் சொர்க்கவாசல் திறப்பதற்காக அதோ நாம் எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த சொர்க்கவாசலை தரிசிக்கிறோம். ஆண்டாள் நாச்சியார் பாடும்போது கிருஷ்ணன் வீட்டுக்கு போயிட்டு அந்த கதவை திறக்க வேண்டும்னு கேட்டு வாசல் கதவுல காத்து கொண்டிருப்பவர்கள் வாயில் காப்பவனை கோயில் காப்பவனை வேண்டுவார்கள். நந்தகோபன் வீட்டு கோயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் வாயில் காப்பானேன்னு கேட்பார்கள். அந்த கோயில் கதவே கூட நமக்கு வழிகாட்டக்கூடிய கதவு. இந்த இடத்துல தான் போய் பெருமாளை தரிசிக்க வேண்டும். வேற எங்கேயோ சுத்தாமல் இந்த இடத்தில் வந்து பெருமாளை சேவிக்கலாம், இந்த இடத்துல வந்து நின்னா போதும், இந்த கதவு திறந்து பெருமாளை சேவிக்கலாம் என்று காட்டக்கூடிய அந்த கதவு. அந்த கதவை இப்போது நாம் எல்லோரும் சேவித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பெருமாள் நமக்கு சேவை அருள இருக்கிறார். அதற்காக எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறோம். சொன்ன மாதிரி இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீரங்கம் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கு. முன்னதாக காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலோட பல்வேறு சிறப்புகள் குறித்தும் குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து திருமிகு சுமதி ஸ்ரீ காஞ்சிபுரம் பெருமாள் கோயிலுக்கு முன்னதாக சோளிங்கரில் அமைந்திருக்கும் நரசிம்ம சுவாமி கோயிலோட சொர்க்கவாசல் திறப்பு காணொளி காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அந்த நரசிம்ம சுவாமி கோயிலோட சிறப்புகள் என்ன, அதோட வரலாற்று பின்னணி என்ன அப்படிங்கிறத சற்று நினைவு கூற முடியுமா? சோளிங்கர் நரசிம்மர் கோவில் மலை மேல இருக்கக்கூடிய கோவில், கடிகாசலம் என்றும் சொல்லப்படுவது உண்டு. 1305 படிகள் ஏறி போகணும் அந்த நரசிம்மரை பார்க்கணும்னா. பொதுவாகவே நரசிம்மருக்கு என்ன சிறப்புனா நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நரசிம்மர்லேயே லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மர் இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம்ல. இங்கே சோளிங்கரில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் யோக நரசிம்மராக இருக்கிறார். இந்த நரசிம்மர் பிரகலாதனுக்காக அவதாரம் செய்தார். தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்காத ஒரே பெருமாளினுடைய அவதாரம் நரசிம்மர் அவதாரம் தான். அந்த ஒரு அவதாரத்தில் தான் அவர் தாயினுடைய கர்ப்பத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. ஏன்னு கேட்கும்போது பெருமாள் சொன்னாராம், ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் வந்து பிறந்தா பிரகலாதன் 10 மாசம் கஷ்டப்படுவான். அதனால தான் உடனே வந்தேன். சாணினும் உளன் ஓர் அணுவை சத கூறியிட்ட கோணினும் உளன் மாமேறு குஞ்சினும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன் என்று சொன்ன உடனேயே தூணை பிளந்து கொண்டு வந்தவர் நரசிம்மர். அதல்ல, நரசிம்மருக்கே இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கோவில்களுள் ஒன்று சோளிங்கர் நரசிம்மர் கோவில். எப்படி பிரகலாதனுக்காக நரசிம்மர் வந்தாரோ அதே போல எங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்று காஷ்யபர் உள்ளிட்ட முனிவர்கள் தவம் செய்த இடம் அந்த சோளிங்கர். அதுதான் அந்த சோளிங்கர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவில். எதிர்ப்புறத்தில் நம்ம ஆஞ்சநேய சுவாமியை பார்க்கலாம். அந்த கோவிலில் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று 6 ஆக ஆறியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்று கம்பர் பாடினாரே. அந்த ஆஞ்சநேயரையும் ஒரு சேர தரிசிக்கலாம் அந்த சோளிங்கர் மலையின் மீது. ரொம்ப அழகாக பல்வேறு வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு விழாவை புதிய தலைமுறை மூலம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் கோவில்களிலிருந்து பார்த்தோம். காஞ்சிபுரத்தை பற்றி சொல்கிற போது ஒரு விஷயம் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.
மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. பெரும் காத்திருப்பிற்கு பிறகு மதுரை தல்லாகுளத்தில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அலங்கரிக்கப்பட்ட பெருமாளை தற்போது பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தரிசித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து வைணவ தலங்களில் சொர்க்கவாசல்கள் திறக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மதுரையில் அமைந்துள்ள தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். அடுத்ததாக காரமடை அரங்கநாதர் கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு கோயிலாக சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அந்த காட்சிகளை தொடர்ந்து புதிய தலைமுறை நேரலையாக ஒளிபரப்பு செய்து வரும் நிலையில் தற்போது காரமடையில் உள்ள அரங்கநாதர் கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கிறது. பக்தர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு பக்தி பரவசத்துடன் அந்த கோயிலின் வாசலில் சொர்க்கவாசலில் காத்திருக்கும் காட்சிகளையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். மறுபுறம் ஒவ்வொரு கோயிலாக சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். காரமடை அரங்கநாதர் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. திருமிகு சுமதி ஸ்ரீ, நீங்க ஏற்கனவே சோளிங்கர் கோயிலோட சிறப்புகள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. அது குறித்து தொடர்ந்து சொல்லுங்க. அதே போல இப்போது பல்வேறு கோயில்கள்ல தொடர்ந்து சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு, அது குறித்தும் சொல்லுங்க. காரமடை அரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்க உள்ள பெருமாளுக்கும் ரங்கநாதர் தான் பேரு, அங்க உள்ள தாயாருக்கும் ரங்கநாயகின் தான் பேரு. இந்த காரமடை பெருமாள் கோவிலில் என்ன சிறப்புனா, வழக்கமாக பெருமாள் கோவிலில் சடாரி வைப்பாங்கல்ல, இந்த கோவிலில் சடாரி வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ராமபானம் வைப்பாங்க. அந்த ராமபானத்துக்குள்ள ஆதிசேஷன் வடிவம் இருக்கும். காரமடை பெருமாள் கோவிலுக்கு என்ன சிறப்புனா, வழக்கமாக பெருமாள் கோவில்களில் சடாரி வைக்கிற மாதிரி சடாரி வைக்காமல் ராமபானம் வைக்கக்கூடிய கோவில் அந்த கோவில். தமிழ்நாட்டில் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம் இருக்கக்கூடிய கோவில்கள் நிறைய உண்டு. சுயம்புவாக தோன்றிய பெருமாள் கோவில் தான் இந்த காரமடை பெருமாள் கோவில். இந்த சடாரி பற்றி பேசுகிற போது சிவன் கோவிலில் சடாரி வைப்பாங்க ஒரு கோவிலில். எங்கே அப்படின்னா திருநல்லூரில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலில். அந்த காரமடை கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம். பல்வேறு வைணவ தலங்களிலிருந்து இன்று அதிகாலை முதல் சொர்க்கவாசல் திறக்கப்படுவதை ஒவ்வொரு கோவிலாக நாம் புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற திவ்ய தேசங்கள் உண்டு என்பதை அம்மா அவர்கள் குறிப்பிட்டார். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்குள்ளேயே ஒரு திவ்ய தேசம் உண்டு. ரொம்ப அழகா கோவிலுக்கு போறவங்க பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நிலா துண்ட பெருமாள்னு பேர். ஏகாம்பரநாதர் கோவிலுக்குள்ளேயே ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அதற்கு நிலா துண்ட பெருமாள் சந்நிதி அப்படின்னு பேரு. அதே மாதிரி சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய சைவ கோவில் அப்படின்னா திருவண்ணாமலை கோவில். திருவண்ணாமலையில் அங்கே சந்தான கிருஷ்ணர் கோவில் இருக்கு. அங்கே சொர்க்கவாசல் திறக்கப்படும். இப்படி சொர்க்கவாசல் திறப்பதிலேயே சைவ கோவில்கள், வைணவ கோவில்கள், சைவத்தில் இருக்கக்கூடிய வைணவ கோவில்கள், வைணவத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் என்று நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். காரமடை கோவிலின் சொர்க்கவாசல் திறப்பை தொடர்ந்து நாம் புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுடைய பரமபத வாசல் திறப்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். பரமபத வாசல், பரம்னா இறைவன் அர்த்தம், பரம்பொருள் அப்படின்னா இறைவன் அர்த்தம், பதம் அப்படின்னா அவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடியை நாம் சென்று சேர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வாசல். இந்த உலக ஈடுபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு இறைவனை மனதிலே முழுமையாக நிறுத்தி இறைவனை முழுமையாக சரணடைகிற போது நமக்கு அவனுடைய திருவடி பேரு கிடைக்கும். அதுதான் பரம பத வாசல். இறைவனுடைய திருவடி பேரை நமக்கு கொடுக்கக்கூடிய வாசல். திண்டுக்கல் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலினுடைய சொர்க்கவாசல் திறப்பை நாம் புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம்.
திண்டுக்கல்லிலே அருள்பாலிக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பெருமாள் எழுந்தருளி அவருக்கு தீபாதரனை காட்டப்படுகிற அந்த காட்சியை நாம் புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வாத்தியங்கள் முழங்க, இசைக்கலைஞர்கள் முன்னே செல்ல அங்கே பெருமாள் சொர்க்கவாசல் கடக்கிற காட்சியை நாம் புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல மதுரை தல்லாக்குளத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சொர்க்கவாசல் கடந்த அந்த நிகழ்வையும் நாம் பார்த்தோம். அழகர் ஆற்றிலே இறங்குகிற போது எதிர் சேவைக்கு வரக்கூடிய பெருமாள் தான் தல்லாக்குளம் பெருமாள். இப்போது திண்டுக்கல் சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் அந்த பரமபத வாசலை கடக்கிற காட்சியையும், நம்மாழ்வாரினுடைய எதிர் சேவை. நம்மாழ்வாருக்கு என்ன பேரு அப்படின்னா வேதம் தமிழ் செய்த மாறன். சடகோபர் அவருக்கு என்ன பேருனா வேதம் தமிழ் செய்த மாறன். வேதங்களை எல்லாம் தமிழிலே நமக்காக கொடுத்தவர் நம்மாழ்வார். அவரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமாள் பரமபத வாசல் கடக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்பட இருக்கிறது. அதிகாலையில் உள்ள கோயிலிலும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். பக்தர்கள் முன்னிலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள கோயிலில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தற்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். திருமிகு சுதாசிஷியன், நமக்கு சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வர்றது அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம் கோயில் தான். தமிழ்நாட்டிலையும் சரி, எத்தனை வைணவ திருத்தலங்கள் இருந்தாலும் கூட இந்த கோயில் மட்டும் இவ்வளவு முக்கியமான ஒரு இடத்தை பெறுவது என்ன காரணம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம இதை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இது நேரடியாக பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நேரடியாக எழுந்தருளி இருக்கிற திருத்தலம். அதாவது பெருமாளை பற்றி சொல்லும்போது 5 நிலைகளை சம்பிரதாயத்தில் சொல்லுவார்கள். பரமபதம் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கிறோம் இல்லையா? பரமபதம்ங்கிறது பெருமாள் நித்தியவாசம் செய்கிற, அதாவது நிரந்தரமாக இருக்கிற இடம். பதம்னா இடம்னு அர்த்தம். பரமபதம் அப்படின்னா உயர்வான இடம், இருப்பதிலேயே உயர்வான இடம். இப்ப நமக்கு தெரிகிற மாதிரி நாம காஸ்மாஸ், யூனிவர்ஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இந்த யூனிவர்ஸ்லயே எது மிகவும் உயர்வான இடம்னா அது பரமபதம். அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். இப்ப சராசரியா இருக்கிற நானும் நீங்களும் அந்த பெருமாளை நேரடியாக போய் பார்க்க முடியுமா பரமபதத்தில்னா அது சாத்தியம் இல்லை. அப்போ பெருமாள் என்ன செய்கிறார்? நமக்காக இறங்குகிறார். எங்க இறங்குகிறார்னா பார்க்கடலுக்கு இறங்குகிறார். இந்த பார்க்கடலில் வந்து பள்ளி கொண்ட கோலத்தில் படுத்துக்கொண்டு எப்படி பக்தர்களுக்கு உதவி செய்வது அப்படின்னு திட்டம் தீட்டுகிறார். ஆங்கிலத்துல
திட்டம் தீட்டுதல்ங்கிறதுக்கு ஸ்கீமிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதுக்கு வடமொழியில் ஒரு வார்த்தை உண்டு, வியூகம் வகுத்தல். இப்போ யாராவது ஏதாவது திட்டம் போட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், என்ன வியூகம் வகுக்கிறியா அப்படின்னு கேட்குறோம். அதே மாதிரி பெருமாள் நமக்கு உதவுவதற்காக வியூகம் வகுக்கிற இடம்தான் வியூகமாக இருக்கிற பார்க்கடல். அந்த பார்க்கடல்லேருந்து அதுக்கப்புறம் அவதாரங்களாக இறங்கி வருகிறார் விபவம். ஆனால் பெருமாள் எங்கே இருக்கிறார்னு கேட்டால் இந்த இடங்களில் மாத்திரம் இல்லை, எல்லா இடங்கள்லையும் இருக்கிறார். அதனால் அந்தர்யாமியாக இருக்கிறார். இதெல்லாம் பெருமாளுடைய உயர்வு நிலைகள். ஆனால் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சராசரியாக இருக்கிற நமக்கு அவதார காலத்துக்கு போக முடியுமா, ராமன் காலத்துக்கு கிருஷ்ணன் காலத்துக்கு போக முடியுமானா இன்னைக்கு போக முடியாது. சரி, அந்தர்யாமியாக இருக்கிற பகவானை புரிந்து கொள்ள முடியுமானா ரொம்ப தாழ்ந்த அறிவு படைத்த நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நமக்கு உதவ வேண்டும்னா என்ன செய்கிறார், கோவில்களில் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளுகிறார். கோவிலில் சிலை ரூபம் இருக்கு இல்லையா, அந்த சிலைக்கு தான் அர்ச்சைன்னு பேர். இப்படி பெருமாள் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளிய, பூலோகத்தில் எழுந்தருளிய முதல் இடம் ஸ்ரீரங்கம். பிரணவாகார விமானம், பிரணவம்னா நமக்கு தெரியும் ஓங்காரம், அந்த ஓங்காரத்தையே தன்னுடைய விமானமாக வைத்துக்கொண்டு பெருமாள் தாமே எழுந்தருளின இடம்தான் ஸ்ரீரங்கம். அதனால தான் ஸ்ரீரங்கத்திற்கு அவ்வளவு பெரிய மரியாதை. அவரே ஆசைப்பட்டு தங்கி இருக்கக்கூடிய தலம். நமக்கு உதவ வேண்டும், நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக முதலாக வந்த திவ்ய தேசம்ங்கிறதுனால தான் அதை பூலோக வைகுண்டம் அப்படின்னே அழைக்கிறோம். அந்த பரமபதத்துக்கு நம்மால் போக முடியாதுன்னா கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த வைகுண்டத்திற்கு போகலாம் என்கிற அளவில் இருக்கக்கூடிய பூலோக வைகுண்டம் அந்த ஸ்ரீரங்கம். திருவரங்கத்தில் இப்போது சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் எழுந்தருளி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ தான் பெருமாளுக்கு அந்த போர்வை களைய பெற்று மாலைகள் சார்த்த பெறுகின்றன. அங்கே இருந்து அப்படியே வரிசையாக கொட்டாரம் அப்படின்னெல்லாம் பல இடங்களுக்கு பெருமாள் சுற்றி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். அதை பார்க்குறோம். பெருமாள் முன்னால் பக்தர்கள் எல்லாம் காத்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது மார்கழி மாதத்து வளர்பிறை ஏகாதசி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் நம்ம நாட்டில் 2 விதமான கேலண்டர்ஸ், பஞ்சாங்கம்னு சொல்கிறோமே, 2 விதமாக இருக்குது. ஒன்று இப்போ நாம் தமிழ்நாட்டிலெல்லாம் ஃபாலோ பண்ணுற சௌரமான கேலண்டர், அதாவது சூரியனுடைய நகர்வுகளை அடிப்படையாக வைத்து ஃபாலோ பண்ணுற கேலண்டர். இன்னொன்று சாந்திரமானம்னு பேர், சந்திரனுடைய நகர்வுகளை அடிப்படையாக வைத்து செய்வது. அந்த சாந்திரமான கேலண்டரில் இப்போ மார்கழி மாதம் நிறைவடைந்து பௌஷ மாதம், அதாவது புஷ்ய மாதம், தை மாதம்னு நாம் சொல்கிறோமே, அந்த புஷ்ய மாதம் வந்தாச்சு. பௌஷ மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு புத்திரதா ஏகாதசின்னு பேர். இன்னைக்கு கணக்கில் ஒரு பக்கத்தில் இது வைகுண்ட ஏகாதசி, இன்னொரு பக்கத்தில் பௌஷ புத்திரதா ஏகாதசி. புத்திரதா ஏகாதசின்னு சொன்னால் நல்ல குழந்தைகளை கொடுக்கக்கூடிய ஏகாதசின்னு பேர். இந்த புத்திரதா ஏகாதசி தான் பிரகலாதனுக்கு பெருமையை தரக்கூடிய ஏகாதசி. எனவே அந்த வகையில் ஷோலிங்கரை நம்ம பார்த்தபோது நரசிம்மர் இடத்திலே இருந்து பிரகலாதன்னு சகோதரி நிறைய விஷயங்களை சொன்னார் இல்லையா, அந்த புத்திரதா ஏகாதசியும் இன்றைக்கு சேர்ந்து வருகிறதுங்கிறது. இன்னைக்கு இந்த வருஷம் இந்த 2025 அந்த ஆண்டு நிறைவடையும் போது வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசியில் இருக்கிற இன்னொரு சிறப்பு. அப்போது 2 விதத்தில் பெருமையை தரக்கூடியதாக அந்த ஏகாதசி. அங்கே பார்க்குறோம் ஸ்ரீரங்கத்தில் அதோ பெருமாளுக்கு முன்னால் இப்போ நம்மாழ்வார் சேவையாகி நம்மாழ்வார் அப்படி லேசாக ஒதுங்கி கொள்ள பெருமாள் இதோ எழுந்தருளி கொண்டே இருக்கிறார். திருவரங்கம் திருக்கோயிலின் சொர்க்கவாசலும் திறக்கப்பட்டு பல்வேறு வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு இன்றைக்கு பெருமாள் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். இன்னும் பார்த்தோம்னா இன்னொரு சிறப்பு இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க பெருமாளை சேவிக்கிறது மாத்திரமில்லை, அந்த பரமபத வாசலை போய் தொட்டுட்டோம்னா, அதை அப்படி தாண்டிட்டோம்னா இன்றைக்கி நாள் முழுக்க எப்போ வேணாலும் பண்ணலாம். எப்போ செய்தாலும் அது நமக்கு பரமபதத்திற்கே போகக்கூடிய ஒரு பெருமையை தரும் அப்படிங்கிறது இந்த நாளுக்கான சிறப்புகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத மிக விரிவாகவே சொன்னீங்க. அடுத்ததாக தொடர்ந்து திருமிகு சுமதி ஸ்ரீ நீங்க சொல்லுங்க, இந்த வைகுண்ட ஏகாதசியான இன்றைய நாள்ல என்னென்ன மாதிரியான விரத முறைகள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் கடைபிடிக்கப்படும்? குறிப்பாக எல்லாராலும் எளிதாக பின்பற்றக்கூடிய விரத முறைகள் ஏதேனும் இருந்தா அதை பகிர்ந்துக்கும். நிச்சயமா நம்முடைய வழிபாடுகள் எல்லாமே
விரதத்தோடு தொடர்புடையது. அங்கே நம்பெருமாள் சொர்க்கவாசல் கடக்கிற அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் புதிய தலைமுறை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பச்சை மாமலை போல் மேனி, பவழ வாய், கமல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே, ஆயிர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று திருவரங்க பெருமாளை பார்த்து கொண்டே இருந்தால் போதும், எனக்கு இந்திரலோகம் கூட வேண்டாம் என்று ஆழ்வார் சொன்னாரே, அந்த பெருமாளை நாம் கண்குளிர புதிய தலைமுறை மூலமாக தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். விரத முறைகளை பற்றி கேட்டீங்க சகோதரி. பொதுவாக இந்த ஏகாதசி விரதம், முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது தசமி திதியிலேயே தொடங்கிடணும். தசமி திதியிலேயே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டு, பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கணும். இதில் உடல் நலம் சரியில்லாதவர்கள் இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க. அவருடைய உடல் நலனை பொறுத்த விஷயம் இந்த விரதம். இந்த ஏகாதசி முழுவதுமே எதுவுமே சாப்பிடாமல் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்துவது என்பது மரபு. அடுத்த நாள் துவாதசி, ஏகாதசி முடியணும். தசமியில விரதத்தை தொடங்கிடுவாங்க. ஏகாதசி முழுக்க விரதம். துவாதசி தொடங்கிய பிறகு விரதத்தை நிறைவு செய்வதற்கு பாரணைன்னு பேர். பாரணை பண்ணுறதுக்கு முன்னாடி அன்னதானம் பண்ணணுன்றது மரபு. இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா அயாசகனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அயாசகன் பாரணை செய்ய போகிற அந்த சமயத்தில் தான் அந்த நெல்லிக்கனியை அயாசகனுடைய மனைவி ஆதிசங்கருக்கு கொடுக்க, அப்போதுதான் கனகதார ஸ்தோத்திரம் பிறந்தது என்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த துவாதசி பாரணை சமயத்தில் என்னென்ன வச்சு சாப்பிடணுன்றதே ஒரு மரபா வச்சாங்க. நீங்கள் ஏகாதசி விரதம் நிறைவு பண்ணிட்டு துவாதசி பாரணை செய்கிற போது அதில் அகத்திக்கீரை இருக்கணும், நெல்லிக்காய் இருக்கணும், சுண்டக்காய் இருக்கணும் சொல்லிட்டு அதை எப்படி சாப்பிடணுன்றதையும் சொன்னாங்க. அகத்திக்கீரையை பொரியல் பண்ணணும், நெல்லிக்காயை துவையல் பண்ணணும் அல்லது பச்சடி பண்ணணும், சுண்டக்காயை வறுவல் பண்ணணும். ஏன் இதெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? ஏறக்குறைய 1.5 நாட்கள் நம்ம சாப்பிடாம இருக்கும்போது வயிற்றுல நிச்சயமா புண்கள் வந்திருக்கும். முதல்ல அந்த புண்ணு ஆறணும், அப்புறம் தான் நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும். அதனால தான் பாரணை துவாதசி செய்கிற போது, விரதத்தை நிறைவு செய்கிற போது அகத்திக்கீரை, சுண்டக்காய், நெல்லிக்கனி இதெல்லாம் வச்சு நாம் விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்படின்ற ஒரு மரபையே நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தார்கள். அதுதான் ஏகாதசி விரதம் எல்லாம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க சுமதி ஸ்ரீ. அடுத்ததாக அவங்க என்னென்ன விரத முறைகள் அப்படின்னு சொன்னாங்க, விரதம் இருந்து எவ்வாறு அதை நிறைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க நிறைவு கருத்தா சொல்லுங்க. கண்டிப்பா அவங்களே கூட அதை தொட்டு காட்டினாங்க. இந்த ஏகாதசியில் முக்கியமாக உண்ணக்கூடாதது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுவது அரிசிச்சோறு. அதாவது அரிசியில் அன்றைக்கு அசுரன் இருப்பதாக கணக்கு. அதனால தான் ரொம்ப பெரியவர்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அரிசி தொடமாட்டாங்க. ஒருவேளை உடல்நிலை முடியாதவர்கள், இல்லைன்னா வேறு காரணங்கள், இல்லை இப்போது அலுவலகத்துக்கு ப்ரொடக்டிவாக ஓடணும், அப்போ எனர்ஜி தேவை அப்படின்னா அவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கலாம், இல்லை முழு நாளும் கூட விரதம் இருக்கலாம். இந்த விரதத்தை நிறைவு செய்வதுங்கிறது வழக்கமாக துவாதசி அன்றைக்கு அதிகாலை பொழுதில் சூரிய உதயத்தின் நேரத்தில் அகஸ்திக்கீரை, அந்த அகத்திக்கீரையில் இல்லைன்னா சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் நமக்கு நன்மையை தரும். ரெண்டாவது, அகத்திக்கீரைங்கிறது பசுவுக்கு கொடுக்கக்கூடியது. மற்ற நாட்களில் நீங்கள் பார்க்கலாம், பசுவுக்கு கொண்டு போய் அகத்திக்கீரை கொடுப்போம். இந்த ஜீவன்கள் எல்லாமே பசுக்கள். எனவே அகத்திக்கீரை கொடுத்து இந்த ஜீவன்களை அந்த பசுத்தன்மையிலிருந்து மீட்பதுங்கிறது தான் விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய முறை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி செய்ய முடியல, அதிகாலையில் அப்படி செய்ய முடியலன்னா துவாதசி அன்றைக்கு குறித்த வேளையில் கொஞ்சம் காலை பொழுதிலேயே சீக்கிரமாக உணவருந்தி துவாதசி அன்றைக்கு பூஜை செய்து, முக்கியமாக இந்த விரதத்தை எல்லாம் நிறைவு பண்ணும்போது இறைவனை வழிபடுவது, நீ கொடுத்ததனால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று இறைவனை வழிபடுவது அப்படிங்கிறத வைத்துக்கொள்ள வேண்டும். ஏதோ சாப்பிடாமல் இருந்தேன், யாருக்காகவோ சாப்பிடாமல் இருந்தேன் இல்லை, நான் சாப்பிடாமல் இருக்கணுங்கிறதுக்காக இல்லை, என்னையே கட்டுப்படுத்தி கொண்டு என்னுடைய உள்ளத்தில் நான் இறைவனை நினைப்பது. அதனால் விரதம் தொடங்கும் போதும் சரி, விரதத்தை நிறைவு செய்யும் போதும் சரி, பகவன் நாமாவை சொல்லி, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாங்க. நாராயணா நாராயணா நாராயணா, இல்லை சிவசிவா, ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொன்னால் போகிறோம். ராமானுஜர் எல்லாருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லியிருக்கார் திருக்கோஷ்டியூரில். அதனால் நாமும் இன்றைக்கு அதே திருநாமத்தை சொல்லி ஓம் நமோ நாராயணாய என்கிற அந்த திருநாமத்தை சொல்லி இவ்வளவு அற்புதமாக நாம் பார்த்துருக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசல் திறப்பு
எல்லா இடங்கள்லையும் நாம் சேவித்திருக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பை நினைத்து பார்த்து இந்த ஏகாதசிக்கே ஹரிவாசரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதாவது இது ஹரியினுடைய உகப்பான நாள். அந்த ஹரிவாசரத்தினுடைய பெருமை புண்ணியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்வோம். நிச்சயமா இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாள்ல என்னென்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு, என்னென்ன விரத முறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும், வரலாற்று பின்னணி புராண பின்னணி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத விருந்தினர்கள் விரிவாகவே பகிர்ந்து கொண்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. நன்றி. இன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு வைணவ தலங்களில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதிய தலைமுறை சொர்க்கவாசல் திறப்பு நேரலையை தொடர்ந்து வழங்கியிருந்தது. இனி பல்வேறு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.